தோழமையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன், அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நமது நிகழ்ச்சி 1255. தமிழ் எழுத்துகள் ஒரு ஆழமான பார்வை. ஒரு ஆழமான பார்வை. எனக்கு நான் சமீபத்தில் எல்லாம் முன்னாடியே கொஞ்சம் எழுதி வச்சிருந்தேன் தமிழ் எழுத்துக்கள் பற்றி. ஒரு சமீபத்தில் சில வீடியோ எல்லாம் பார்த்தேன். அதை தொகுத்து கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்தது. அப்புறம் வந்து அமுதா மேடத்தையும் கேட்டேன். நான் இன்னை தொடர்ந்து அமுதா மேடம் சில தகவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலந்துரையாடலை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் நான் வந்து ஐ வில் ஷேர். சார், ஒரு நிமிஷம் ஆ சார். எனக்கு கோவஸ்ட் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க போயிட்டு எனக்கு கோவஸ்ட் கொடுங்க. இதில் என்னோட பேர். பார்ட்டிசிபென்ட்ஸில் போய் கொடுக்கணும்ல. ஆமா, என் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல போயிட்டு என்னோட பேர் நேரம் ரைட் கிளிக் கிளிக் பண்ணுங்க. ஓகே. கோவஸ்ட் கொடுத்தீங்க? கொடுத்துட்டேன் இல்ல. கொடுத்துட்டேன் இல்ல கொடுத்துட்டேன். சார். ரைட், ஓகே, வந்துச்சு. ஓகே. அஹ், அதை தொடர்ந்து நம்ம வந்து கலந்துரையாடல் வச்சுக்கலாம். ஒரு ஐம் கோயிங் டு ஷேர் ஒன். எல்லாருக்கும் தெரிந்தது தான், இருந்தாலும் அதை பற்றி ஒரு புதிய தகவல். தமிழ் எழுத்துக்கள் தெரியும் எல்லாருக்கும். உயிரெழுத்து அப்படிங்கிறது தெரியும். அவங்க அப்புறம் ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதில் வந்து குறில்னு இருக்குது. உயிரெழுத்தில் வந்து குறில் 5 தான் குறில். அ இ உ ஏ ஓ. அதுக்கு வந்து ஒரு மாத்திரை, அதாவது ஒரு ஒலி அளவு இருக்கு இல்லையா. ஒரு எழுத்துக்கு வந்து ஒலி அளவுன்னு இருக்கு. அப்படி சொடுக்கு போட்டால் வந்து அதுதான் வந்து ஒரு மாத்திரை. அல்லது கண் சிமிட்டும் நேரம், அதுதான் வந்து ஒரு மாத்திரை. ஆனால் அது வந்து குறில். அடுத்து மீதி 7 எழுத்து இருக்குல்ல, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இதுக்கு வந்து 2 மாத்திரை. அந்த ஒலி அளவுக்கு, அதை உச்சரிக்கக்கூடிய ஒலி அளவுக்கு வந்து 2 மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை. இது ஆயுத எழுத்து. அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் படித்தது இப்போ சமீபத்தில் பார்த்தது என்னென்னா, இந்த உயிரெழுத்து வந்து ஆண் எழுத்தாம். இந்த உயிரெழுத்துக்கள் வந்து எல்லாமே ஆண் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆயுத எழுத்து வந்து அகேனம்னு சொல்கிறாங்க. அகேனம்ங்கிறது வந்து அதை வந்து ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு தன்மை அது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வரேன், பின்னாடி வரேன் நான். இது வந்து இது ஏன் உயிரெழுத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது ஏன் உயிரெழுத்து, அப்புறம் அந்த உயிர்மை. இது வந்து மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து இல்லை, இது மெய்யெழுத்து. சாரி, மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்தில் வந்து 18 மெய்யெழுத்துக்கெல்லாம் வந்து ஒன்னொன்றுக்கும் அரை மாத்திரை. அரை மாத்திரைங்கிறது ஒலி. அந்த அந்த ஒலி எழுப்புற நேரம் வந்து அரை மாத்திரை. சரி, இப்போ வந்து சிகப்பில் கொடுத்துருக்கேன் சில இது. சில இது வந்து ப்ளூவில் கொடுத்துருக்கேன் நான். அதாவது இந்த எழுத்து அமைப்பு இருக்கு பாருங்க. அந்த ரோ, அந்த அந்த எழுத்து வடிவம், அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. எப்படி சொல்றோம்? கா ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ள ர ந. கோர்ஸ் நம்ம எழுத்து சொல்லணும். இது ஏன் இந்த அமைப்பு வச்சாங்க அப்படின்னா, காவோட சேர்ற மெல்லினம் வந்து ங. அதுக்காக காக்கு அப்புறம் ங வச்சாங்க. சாவோட சேர்றது ஞ. இப்போ வராங்க சங்கம், பங்கம். இந்த காக்கு முன்னாடி வர்ற மெய்யெழுத்து வந்து இங்கு தான் வரும். வல்லின எழுத்து இல்லை. காக்கு சங்கம், பங்கம் அப்படிங்கிறது. இப்போ நெஞ்சம், சாக்கு முன்னாடி ஞா தான் வரும். டாக்கு முன்னாடி இந்த 3 சுழின்னா தன்னகரம் பேர். அதுக்கு தண்டம், பிண்டம், கண்டம். அப்புறம் வந்து தாக்கு முன்னாடி இந்த தன்னகரம் தான் வரும். பந்தம், நந்தி, சொந்தம், பந்தி. இது இருக்கு. அப்புறம் பாக்கு முன்னாடி இம்மு தான் வரும். ரம்பம், கம்பம். இது இதனால தான் இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வரிசையை வச்சிருக்காங்க. இந்த வரிசையில எழுத்து எழுத்து அமைப்பே வரிசையில் இது மாதிரி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த மொழியிலும் இது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. இந்த கா ங ச ஞ ட ந த ந ப ம. அடுத்தது வர்றது பூரா இடையன் எழுத்து. அதுக்கு தான் அந்த ப்ளூ கலர் கொடுத்து இடையன் எழுத்து. கடைசியா பார்த்தீங்கன்னா ர ந.
ராக்கு முன்னாடி வந்து இந்த இரண்டு சுழி இந்த ரெண்டு சுழின்னு சொல்லக்கூடாது, ரன்னகரம் அதுக்கு பேர். அதனால தான் இந்த வரிசையை வந்து வச்சிருக்காங்க. இதை வந்து மெய்யெழுத்து, இதுக்கு வந்து அரை மாத்திரை. இப்போ வந்து இது வந்து மெய். மெய் வந்து இது எல்லாம் பூரா இந்த எழுத்துக்கு பேரை பெண் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சுவையா கூட சொல்லுவாங்க. என்ன ஏன்னா அந்த அந்த எழுத்துக்கு மேல ஒரு புள்ளி இருக்கு, பொட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சுவையா சொல்லுவாங்க. அது அது மாதிரி இலக்கணம் கிடையாது, இதான் சொல்லுவாங்க. இது வந்து பெண் எழுத்து. அந்த ஏன் ஆண் எழுத்து ஆ சொல்றாங்கன்னா, ஆண் வகை வந்து ரெண்டே ரெண்டு தானே. ஒன்று கொஞ்சம் குறைந்த வலிமை, இன்னும் நிறைந்த வலிமை. அவ்வளோதான், ரெண்டே வகை தான் ஆண்ல. அவங்க சொல்றது, ஒருத்தர் சொல்றாரு அது மாதிரி. ஆனால் பெண்ணில் வந்து மூணு இருக்கு: வல்லினம், மெல்லினம், இடையினம். மூணு வகை இருக்காங்க பெண்கள்ல. அதனால தான் இதுக்கு பெண் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புது தகவல் இது. இப்போ இக்கு பிளஸ் ஆ, கா. இக்குக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. ஆ வந்து குரில், ஒரு மாத்திரை. ஒன்று அரையும் சேர்ந்தா எவ்வளோ வரணும்? ஒன்றரை வரணும். ஆனா காவுக்கு வந்து ஒரு மாத்திரை தான். இது யாருக்காவது விளக்கம் தெரியுமா? அமுதா மேடத்தை தவிர. இப்படி எல்லாம் கேட்டா நாங்க பதில் சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? சரி, நான் சொல்லிடுறேன். இல்லை இல்லை, ஒரு பேச்சுக்கு கேட்டேன் நான். ஏன்னா ம். கொஞ்சம் சுவையா இப்போ நானே பேசி இந்த தமிழ் அப்படின்னு பல பேர் வரல. அதனால சுவையா போகணுங்கிறதுக்காக கேட்டேன் நான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அரை மாத்திரையும் ஒரு மாத்திரையும் சேரும்போது கா வந்து ஒரு மாத்திரை தான். ஏன்னா ஏன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இக்கு வந்து என்ன, மெய் சார் எழுத்து. அந்த புள்ளி போனதுனாலயா சார்? இல்லை இது இல்லை, ஃபோர், சொல்றேன் நான், சொல்றேன். அது கிடையாது கிடையாது, சொல்றேன் நாலாவது. நான், சொல்றேன் நான். அதாவது Yes, feeling. இக்கு, இக்கு வந்து There, மெய் எழுத்து. there. மெய்ங்கிறது என்ன? It's only 4 o'clock. நம்ம உடம்பு. நம்ம உடம்புக்கு வந்து மெய் அப்படிங்கிறாங்க. இதை வந்து வாழ்க்கையோட கோக்குறாங்க. தமிழையும் வாழ்க்கையோட கோக்குறாங்க. இக்கு வந்து மெய் எழுத்து. மெய்ங்கிறது நம்ம உடம்பு. ஆ என்ன? உயிரெழுத்து. நீங்க உயிரும் உடம்பு சேர்ந்ததுன்னா தெரியறது என்ன? மெய் தான் தெரியுது. பேரு உயிர்மெய் எழுத்தே உடைய நமக்கு தெரியறது வந்து மெய் மட்டும்தான் தெரியுது, உயிர் வந்து தெரியல. ஆனா ஒலியில பாத்தீங்கன்னா உயிர் இருக்கு, வடிவத்துல பாத்தீங்கன்னா அந்த மெய் இருக்கு. அதனால உயிர் வந்து உடம்புக்குள்ள போறதுனால அதுக்கு ஒலி அளவு வந்து ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஒரு விளக்கம் தர்றது நான் கேட்டேன், கேள்விப்பட்டேன். அதாவது வடிவம் வந்து மெய்யே, ஒலி வந்து உயிர், இயக்கம் வந்து உயிர். இயக்கம் காங்கிறது வந்து சொல்றது ஆ சவுண்டு தான் வருது. அதனால உயிர் இயக்கம் வந்து உயிர். மெய் வந்து இதான் வடிவத்தில் தெரியுது, நமக்கு தெரிகிற வடிவம். அதே மாதிரி தான் இக்கு ப்ளஸ் ஆவும் அப்படித்தான். கான்னு வருதே ஒழிய அதுக்கு ஒலி அளவு வந்து ரெண்டு தான். இந்த ஆவோட ஒலி அளவு தான் அதுக்கு வரும். இந்த உயிர்மை எழுத்து அப்படின்னா வடிவம் வந்து அந்த மெய்யோட வடிவம் இருக்கும், ஒலி வந்து அந்த உயிரோட ஒலி இருக்கும். இந்த ரெண்டு சேர்ந்து வர்றதுனால தெரியறது வந்து உயிர் தெரியாது. நமக்கு உயிர் தெரியாது இல்லை நமக்கு வெளியில. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது தொடர்பு இருக்க ஒழிய, ரெண்டுக்கும் ஒண்ணுக்கும் தொடர்பு இருக்க ஒழிய வெளியில தெரியறது வந்து மெய் தான். ஆனா இயக்கம் இருக்குங்கிறது தெரியும். இப்ப நம்ம கை காட்டி பேசுறோம்னா உயிர் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது, ஆனா வெளியில தெரியாது. இதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சதாக சொல்றாங்க. ஓகே. இப்போ வந்து இந்த ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, அதாவது உயிர் உடம்பு வந்து காட்சிக்கு வரும், உயிர் வந்து காட்சிக்கு வராது. மெய் வந்து காட்சிக்கு வரும், உயிர் வந்து காட்சிக்கு வராது. இப்படின்னு ஒரு 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 கருத்து நிலவுது. வரி வடிவு முக்கியமா ஒலி வடிவு முக்கியமா அப்படிங்கும்போது ஒலி வடிவு தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம எழுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த தமிழ் எழுத்துக்களில் வந்து நிறைய மாறிடுச்சு இல்லையா. இப்போ நை எழுதுறது முன்ன இப்படி எழுதிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறோம்? அந்த ரெண்டு சுழி போட்டு நை போடுறோம்.
ஸோ வந்து அதனுடைய வரி வடிவம் வந்து மாறிடுச்சு. ஆனால் ஒலி வடிவம் மாறல. ஒலி வடிவம் மாறவே மாறாது. என்னதான் எவ்வளவோ எழுத்து சீர்திருத்தம் வந்தாலும் இந்த ஒலி வடிவம் மாறாது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்க ஒலி வடிவம் வரவே மாறாது, மாறவே மாறாது. அதனால் அது வந்து கான்ஸ்டன்ட். இப்போ வந்து இந்த இக்குக்கு வருவோம். இக்குக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துங்கிறது நம்ம வந்து அகேனம் அப்படிங்கிறாங்க. அ இஹ் கே ந இம் அதை நான் எழுத விட்டுட்டேன் நான். அந்த அகேனம் வந்து ஏன் அகேனம் வந்து இருக்கு? அதை நம்ம யூஸ் பண்றதே கிடையாது இப்போ. ஆனால் ஏன் வந்து அந்த அஹ் ஆயுத எழுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா இந்த ஆயுத எழுத்து எங்க வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எங்க வரும் அப்படின்னா, இப்ப அகுது, இகுது, எகுது, எஃகு இப்படிங்கிற இடத்துல வந்து நடுவுல வருது. அது எங்க வரும்னா, ஒரு உயிரெழுத்து, உயிர்குறில், உயிர்குறிலுக்கும் வல்லின உயிர்மெய்க்கும் இடையில வந்து அந்த ஆயுத எழுத்து வருது. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வலிமை குறைந்த ஆணுக்கும், உயிர் வந்து ஆண் ஆண் எழுத்து, வலிமை குறைந்த ஆணுக்கும் வலிமை நிறைந்த பெண்ணுக்கும் பிறக்கும். பின்னாளில் அது வந்து அந்த பாலினமா மாறும்போது நீங்க அந்த அக வந்து எங்க வச்சிருக்காங்க? உயிரெழுத்தோட வச்சிருக்காங்க. இப்போ உயிரெழுத்து என்ன சொன்னாங்க? ஆண் எழுத்துன்னாங்க. நீங்க அந்த நங்கை திருநங்கையர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் தான் பெண்ணா மாறுவாங்க, பெண் ஆணா மாற மாட்டாங்க. ஸோ அதை தான் ஆணோட வச்சுட்டாங்க. இன்னொன்று, நீங்க வந்து இப்போ க அப்படிங்கிற எழுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னு தெரியுது. அது நீங்க இப்படி டில்ட் பண்ணிட்டீங்கன்னா காவா தெரியாது, காவா இருக்காது, வேற ஷேப் வந்துடுது. இப்போ ஆ இருக்குன்னா அதை கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். வேற ஆயுத எழுத்தை இப்படி போட்டாலும் ஆயுத எழுத்து தான், அப்படி போட்டாலும் ஆயுத எழுத்து தான். அது எதை குறிக்குதான்? அது ஆணாகவும் இருக்கும், பெண்ணாகவும் இருக்கும். பேசிக்கலா ஆணு, ஆணாகவும் இருக்கும், பெண்ணாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அந்த அந்த அது வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்க்கு உயிர் குறில், உயிர் குறிலுக்கும் வல்லின உயிர்மை எழுத்துக்கும் இடையில தான் அது வருது அப்படிங்கிறாங்க. சரி, இது இருக்கட்டும். இப்போ இஃகு வந்து இதனுடைய பயன் என்ன அப்படின்னு நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். நான் ஒரு ஒரு முடிவுக்கு வந்தேன். இஃகுடைய பயன்பாடு என்ன? இப்போ யாரும் அதிகம் அதை பயன்படுத்துறது கிடையாது. அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறள் எடுக்கிறேன் நான். குறள் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அறத்திற்கே அன்பு சார் வென்ப அறியார் சார், மரத்திற்கும் துணை. இக்கா அதுல வந்து அக்கா சார். என்ன சார்? இக்கா அக்கா. ஹ், ஆயுத எழுத்து. ஆ, அகுதே அக்கு துணை இல்ல, புத்திருக்கு பாருங்க. ஹக்கு தானே சொல்லுவாங்க, இக்கு சொல்லுவாங்க. அது இக்கு எப்படி இக்கார் உச்சரிக்கிறது? வாட் எவர் இட் இஸ். இக்கும்பாங்க. அக்கு இல்ல இக்கு இக்கு அப்படின்னு ஓகே, வாட் சொல்றாங்க. எவர் இட் இஸ். இப்போ வந்து இந்த ரைட், இல்ல குறள்ல வந்து அதுதான் இது அதான். இது பயன்பாட்டில் இருக்கு. அகதே அகதே துணை அப்படின்னு ஒரு பயன்பாட்டில் இருக்கு. இந்த இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு சௌரியம் என்னன்னு நான் பார்த்தேன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து அந்த இடத்துல அதனுடைய பொருள் என்ன? அதே துணை, மரத்திற்கும் அதுவே துணை, அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரத்திற்கும் வந்து காய்ச்சீர் இருக்கு, புளிமாங்காய். ஆனா காய் முன் நேர் வரணும். அதே போட்டீங்கன்னா நேர் வராது, நிறை வந்துடும். இது நடுவுல அக போட்டீங்கன்னா அது நேராயிடும். அக்கு வந்து மெய்யெழுத்தாக தான் கருதப்படும். அதாவது அசை பிரிக்கும் போது அது வந்து ஒரு மெய்யெழுத்தாக தான் கருதப்படும். அதனால அக்கு வந்து நேரு, தே வந்து ஒரு நேர், நேர் நேர், தாய் முன் நேர். இந்த சௌகரியம் வந்து இந்த எழுத்து கொடுக்குது. நீங்க எழுதும்போது இந்த தலை தட்டுது அப்படின்னா டக்குன்னு உள்ள நீங்க இந்த மாதிரி அதே அது மாதிரி வரும்போது போட்டீங்க, அக தூக்கி உள்ள போட்டுட்டீங்கன்னா அது நேர் நேர் ஆயிடும். இந்த பயன்பாட்டுக்கு தான் இது பயன்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோர்ஸ் அமுதாம்மா இதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சார். சொல்லுங்க. நான் என்னோட வெண்பால நீங்க சொன்னதை பயன்படுத்திருங்க சார். ஆமாமா.
நேத்து நான் வந்து சார்ட்ட இந்த விஷயத்த சொன்னேன், நான் உடனே அதை பயன்படுத்தி எனக்கு 2 ரூபா போட்டார். அதுக்கு முதல்ல அவருக்கு ஒரு கை தட்டலும். ஓகே. நன்றி நன்றி என்ன சார்? நன்றின்னு சொன்னேன் சார். நன்றி நன்றி நன்றி. நன்றின்னு சொன்னேன். ஓகே. அப்புறம் இந்த இன்னொன்று சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து இந்த ஆனாவண்ண சொல்லும்போது இப்போ வந்து சில இடங்கள்ல வந்து எழுதுற சொல்றது கிடையாது. ட பா இந்த மாதிரி ஈஸியா வந்து எழுதுறதுக்கு வந்து எது இருக்கோ அதை வந்து சொல்லித்தராங்க. எடுத்தோன்னா சொல்லித் தர்றதில்ல. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம் அது எழுதுறதுக்கு, கொஞ்சம் சுழியாதுன்னு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த எழுத்துக்குமே தமிழ்னு இல்லை, எந்த மொழியும் பார்த்தீங்கன்னா 3 வடிவம் தான் இருக்கும். என்ன வடிவம்னா சுழி, அந்த ஒரு ரவுண்டு சுழி, இன்னொன்று வந்து பிறை, இன்னொன்று வந்து கோடு. இந்த 3 வடிவத்திலே இது எல்லா எழுத்தையும் எந்த மொழியாக இருந்தாலும் ஒரு மேஜர் மொழிகள் வந்து அடக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒரு சுழி, அப்புறம் வந்து ஒரு பிறை, அப்புறம் ஒரு குறுக்கு கோடு, ஒரு நெடுக்கு கோடு. ஸோ அந்த ஆனாவை எழுதி பழகிட்டா எல்லா எழுத்தும் ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக தான் ஆனாவே வச்சாங்க முதல்ல. இது வந்து ஒரு கருத்து, இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில. பட் ஸ்டில் அதை பார்க்கும்போது வந்து சரியாக தான் தெரியுது நமக்கு. இந்த எழுத்துடைய வடிவம் சொல்கிறேன் நான். அவ்வளோதான். இந்த இந்த எழுத்தை பற்றி இந்த அளவுக்கு நான் வந்து படித்தேன். இந்த மெல்லினம் வந்து என்ன, இந்த கம்பராமாயணத்தில் கூட ஒரு ராமனை வந்து அவருக்கு அறிமுகப்படுத்தும் போது, விஸ்வாமித்திரர் அறிமுகப்படுத்தும் போது 3 பெண்களை அறிமுகப்படுத்துறாராம். அந்த 3 பெண்களை ஒன்று வல்லினம், ஒன்று மெல்லினம், ஒன்று இடையினமா. ஃபர்ஸ்ட் தாடகை வந்து வல்லினம், அகலிகை வந்து இடையினமா, சீதை வந்து மெல்லினமா அப்படின்னு ஒரு ஒரு பேச்சாளர் பேச கேட்டேன் நான். கொஞ்சம் அது கோர்ஸ் அது வந்து இதை வந்து நம்ம வந்து யாட்ஸ்டிக்காக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட், வேற ஒன்றும் இல்லை. அந்த இந்த வேற என்ன, ஓகே. இவ்வளோ இந்த எழுத்துக்களை பற்றி இந்த மாதிரி புது தகவல் கிடைச்சதுனால அதை மக்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். நன்றி. இவர் வந்து இந்த பொறுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி. நம்ம அமுதாம்மா தொடருவாங்க. அவங்க தொடர்னதுக்கப்புறம் நம்ம வந்து கலந்துரையாடுவோம். இல்லை இதை பற்றி கலந்துரையாடிட்டு அவங்கள தொடர்னாலும் தொடரலாம், இல்லை அவங்க சொல்லிடட்டும்னு நினைக்கிறேன். ஏன் சார்? மேடம் பேசிட்டேன் சார். மேடம் நீங்கள் பேசுங்க. நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா வணக்கம் மன்னிச்சுங்க, சார். சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். சொல்லுங்க சார். இல்லை நான் சொல்றதுல ஏதாவது ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. நிறையவே மாறுபட்ட கருத்துகள் இருக்கு. சொல்லுங்க 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 சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க உயிரெழுத்து அனைத்துமே ஆண் எழுத்து அப்படின்னு சொன்னீங்க. அத்தனை எழுத்துகளும் ஆண் எழுத்து அல்ல, தனித்து இயங்கும் ஆற்றலுடைய நெடில் மட்டும்தான் ஆண் எழுத்து. ஓகே. குரில் வந்து பெண் எழுத்து தான். சரி. தொல்காப்பியர் நூல் மரபு அதுல அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, அதுல வந்து இந்த ஆண் பெண் அப்படின்னு எல்லாம் குறிப்பிடல. நீங்க சொன்னீங்க பாருங்க, ஆனாவுல தொடங்கி இன்னும் ஒற்றுல முடியுது அப்படின்னு சொன்னீங்கல்ல. எழுத்துகள் 30 எழுத்துகளும் அ என்ற உயிர்ல தொடங்கி இன் நகர இருவாயில முடியுதுன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு நூல் மரபுல அவர் என்ன கொடுக்கிறாருன்னா, அகரம் தானும் இயங்கி தனி மெய்களை இயக்குதல் சிறப்பான் முன்வைக்கப்பட்டது. அது தானாவும் இயங்கும், பிற எழுத்துக்களை தன்னோடு சேர்த்து கொண்டும் இயங்கும், அதனால் அ என்பது முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த நூல் மரபு அப்படிங்கறதுல அவர் குறிப்பிடுறார். அதே மாதிரி நகர இருவாய் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஆண்பாலுக்கு உரிய விகுதி நகர ஒற்று, அதனால அந்த ஆங்கிற அந்த எல்லாவற்றோடும் இயங்கக்கூடியதுல இருந்து தொடங்கி இந்த நகர ஒற்று விடுதலை அடைவது வரைக்கும் வருது அப்படின்னு அதை ஒரு தத்துவ கருத்து மாதிரி அந்த நூல் மரபுல எடுத்தாள்றாங்க. அது ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த நகர இருவாய் எதுக்காக வந்தது, அகரத்துல தொடங்கி நகரத்துல முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கானதுதான் அது.
இன்னொன்னு நீங்க சொல்லும்போது இந்த பெண்ணுக்கு ஆண் துணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அ வந்த பிறகு ஆ வருது, ஈ வந்த பிறகு ஈ வருது, ஒவ்வொரு குறிலுக்கும் பக்கத்துல நெடில் வருது. அத நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை காப்பாற்றும் தன்மை அந்த ஆணுக்கு தனித்து இயங்கும் ஆற்றல் இருப்பதனால் குறிலுக்கு பக்கத்துல நெடில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஐயுக்கும் அவ்வுக்கும் குறில் அமையவே இல்லை, குறில் எழுத்து இல்ல. ஐக்கும் குறில் எழுத்து கிடையாது, அவ்வுக்கும் குறில் எழுத்து கிடையாது. அது ரெண்டும் தனியாவும் இயங்கும் அப்படிங்கிறதுக்காக அது அப்படி தேவைப்படும் போது இந்த குறில்ல இருக்கக்கூடியத அதுல எடுத்துக்கலாம். இன எழுத்தா அவ்வுக்கு ஊ எடுத்துக்கலாம், இதுக்கு ஈ எடுத்துக்கலாம். அதனால இது எல்லாமே உயிரெழுத்துகள் தான், எல்லாமே உயிர் தான், ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு. இப்போ இதுக்கப்புறம் இந்த மெய் எழுத்துக்களை எப்படி சொல்றோம் அப்படின்னா 3 வகையாக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த 3 வகையாக நம்ம பிரிக்கிற அந்த 3 இனங்களை தான் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, வல்லினம், அந்த வல்லின மெய் எழுத்துக்கள் எல்லாம் ஆண், மெல்லின எழுத்துக்கள் எல்லாம் பெண், இடையின எழுத்துக்கள் எல்லாம் திருநங்கைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏனென்றால் ஒவ்வொரு வல்லினத்துக்கும் ஒரு மெல்லினம் உண்டு. நீங்க சொன்னீங்க பாருங்க, இக்குக்கு பக்கத்துல இங்கு, இச்சுக்கும் பக்கத்துல இஞ்சு, அந்த மாதிரி வருது இல்ல. ஒவ்வொரு வல்லினத்துக்கும் பக்கத்துல ஒவ்வொரு மெல்லினம் வருது. ஆனா இந்த எரள வழலைக்கு மாத்திரம் அதுவேதான் திரும்ப திரும்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வருமே தவிர இது ரெண்டையும் அது இணை எழுத்தாக பெரிதும் எடுத்துக்கொள்வதில்லை. இப்ப வயிறு அப்படின்னு நம்ம எழுதுறோம் அப்படின்னா வ, யர், ர, இந்த 3 தான் அதுல வந்துருது, இந்த வைங்கிறது சேர்ந்து வந்துருது. இந்த மாதிரி பெரும்பாலான சொற்கள்ல இடையின எழுத்துக்களே உடன்பட்டு ஒன்றோடு ஒன்று இணைந்து வர்றதுனால இந்த மாதிரி இந்த எழுத்துக்களை நாம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் இதுல இன்னொன்று இடையினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உதானன் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று. நம்ம உடம்புல 10 விதமான காற்றுகள் இருக்கிறதா நம்ம சொல்றோம். அதுல தொல்காப்பியர் குறிப்பிடுவது இளம்பூரணர் உரையில என்ன சொல்றாரு அப்படின்னா, உதானன் என்ற காற்று தொப்புள்ள இருந்து வெளியில வந்து மார்பு, மிடறு, தலை இந்த 3 இடங்களிலே பொருந்தி அது எழுத்தாக பிறக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி பிறக்கும் போது பாத்தீங்கன்னா வல்லின எழுத்து மார்புல இருக்கும். அந்த மார்பில இருந்துதான் வல்லின எழுத்துகள் தோன்றும். இப்ப நம்ம இக் அப்படின்னு சொன்னோம்னா இங்க மார்புல இருந்துதான் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். இச் அப்படின்னாலும் அப்படிதான். மெல்லினம் அப்படிங்கிறது மூக்கு, மூக்குல பேசுவதுதான் மெல்லொலி. அப்படின்னு சொல்லும் போது அது மூக்கின் வழியாக பேசக்கூடியது. பெரும்பாலும் நம்ம மலையாளத்துல பேசுறவங்க பெரும்பாலும் மூக்கொலி தான் அவங்க பேசுவாங்க, அந்த மூக்கின் வழியாக பேசுவது. இந்த மூக்குக்கும் இந்த மார்புக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய மிடரில இருந்துதான் எரல வழல தோன்றுகிறது. அதனாலதான் இதுக்கு இடையினம் அப்படின்னு பேர். இந்த காரணம் இதுவை எல்லாமே ஒரு காரண பெயராகவே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆயுத எழுத்தை பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க. இந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது தலையில போய் அங்க காற்று தங்கி தலைகீழ பறக்குது. அந்த எழுத்து நுண்ணொலியாக இருக்கிறது. அதுக்கு பேரு நுண்ணொலி அப்படிதான் பேரு அந்த எழுத்துக்கு. அந்த நுண்ணொலியாக வரக்கூடிய எழுத்தை தான் நாம ஆயுத எழுத்து அப்படின்னு பயன்படுத்துறோம். இதுல ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மொத்தம் 30 எழுத்துகள் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18, ஆக மொத்தம் 30 எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இளம்பூரணர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா 33 எழுத்துகள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. எப்படி அந்த 33 எழுத்துகள் அப்படின்னா, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஆயுத குறுக்கம், இந்த 3ஐயுமே அவர் இந்த எழுத்துக்களோட சேர்த்துடுறார். சேர்த்துட்டு இதெல்லாம் தன்னுடைய மாத்திரையில் குறைந்து ஒலிக்கின்ற காரணத்தினால 33 எழுத்துகள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அவைதான் குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் என்ன அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இந்த மாதிரி வரும்போது
33 அப்படின்னு அவர் எழுத்துக்களை குறிப்பிடுறாரு. இதுதான் இந்த எழுத்துக்களை பத்தி சொல்லும்போது, இதுல இந்த சார்பெழுத்துகள் அப்படின்னு வரும்பொழுது நான் பாக்குறேன், உயிர்மெய் ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 4 குறுக்கங்கள் இருக்குல்ல, இந்த 4 குறுக்கங்களும் பாத்தீங்கன்னா அந்த மனித பிறப்பு, இந்த உயிரினுடைய பிறப்புகள் இருக்கு பாருங்க, அதுல பரப்பன, நீந்துவன, ஊர்வன, நடப்பன, இந்த 4 தான் இந்த 4 குறுக்கம். அறிவிலே குறுகுது. இந்த 4 விதமான படைப்புகள் அங்கே தோன்றுகிறது. அந்த மாதிரி அந்த 4. அதே மாதிரி புல்லாகி, பூடாகி, மரமாகி அப்படின்னு வரும் பொழுதுதான் அவற்றினுடைய நிலையில ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சி அந்த இடத்துல நமக்கு தெரியுது. அதுக்கு இந்த உயிரளபடை, இது குற்றியலுகரம், குற்றியலிகரம் அந்த பகுதியில குறைந்து வருவது அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மனிதர், தேவர், நரகர், இந்த மாதிரி மனிதர்கள்ல 3 வகை. ஆக மொத்தம் இந்த உயிர்கள் எப்படி 10 விதமாக பிறப்பெடுக்கின்றனவோ அதே மாதிரிதான் இந்த உயிரெழுத்துகளும் மெய்யெழுத்துகளும் சேர்ந்து 10 சார்பெழுத்துக்களை உருவாக்குகின்றன அப்படிங்கிறதும் நாம இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது வருது. எழுத்து அப்படின்னு சொன்னாலே எழுவது அப்படிங்கிற பொருள் தான். உள்ளே இருக்கக்கூடிய காற்று, இதழ், பல், நாக்கு, அன்னம் என்ற 4 உறுப்புகளினுடைய முயற்சியால் உந்தி கமலத்திலே எழக்கூடிய உதானன் என்ற காற்று மார்பு, மிடரு, தலை உச்சி ஆகிய இடங்களிலே பொருந்தி மார்பு, கழுத்து, மூக்கு ஆகியவற்றின் வழியே 4 உறுப்புகளினுடைய முயற்சியால் தோன்றுகின்றன அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு. எழுத்துகள் பிறப்பதை பற்றி குறிப்பிடும்போது குறிப்பிடுறாரு. அப்போ இந்த உயிர் எழுத்துகள், உயிர் எப்படி எந்த முயற்சியும் இல்லாமல் தோன்றுகின்றனவோ அப்படிதான் உயிர் எழுத்துகள் எந்த முயற்சியும், ரொம்ப கடினமாக ஒரு முயற்சி இல்லாமல், வாயை திறந்த அளவிலே, வாயை மூடிய அளவிலே, வாயை குவித்த அளவிலே அப்படி அவைகள் தோன்றுகின்றன அப்படின்னு குறிப்பிடுறார். இதுல அவர் நூல் மரபு, மொழி மரபு அப்படின்னு நம்முடைய மரபுகளின் அடிப்படையில எழுத்துகள் எவ்வாறு தோன்றி இருக்கின்றன அப்படிங்கிறத அதுல குறிப்பிடுறாரு சார். நீங்க வேற என்ன கேட்டீங்க என்கிட்ட நாராயணன் சார்? மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. நாராயணன் சார் மைக் ஆன் பண்ணுங்க. இந்த அகுதுன்னு சொன்னார்ல மேடம், இந்த வெண்பா பாடல், அது இது இந்த அசை சௌகரியத்துக்காக அந்த எழுத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அது உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டேன். அது நுண்ணொலி சார். அதுங்கிறதுக்கும் அது அப்படிங்கிறதுக்கும் ஒரு தேற்றம் கொடுக்குது பாருங்க. அது அப்படின்னு போறதுக்கும் அது அப்படின்னு சொல்லும் போதும் ஒரு தெளிவை கொடுக்குது பாருங்க, அந்த நுண்ணிய ஒலி போய். இல்ல, தெளிவை கொடுக்குது. பட் அதுங்கிற அர்த்தத்துல வரும்போது ஒலி வேற, அப்புறம் இலக்கணத்துக்கு அது பயன்படுது இல்ல. இப்ப அதுங்கிறது நேர் நேர் நிச்சயமா சார், இலக்கணத்துக்கு அது பயன்படுது. ஆயுத குறுக்கம்ங்கிறது ஒரு பகுதியே வச்சிருக்காங்கல்ல இலக்கணத்துல. அகர குறுக்கம் வச்சிருக்காங்க, ஆயுத குறுக்கம் வச்சிருக்காங்க, ஔகார குறுக்கம் வச்சிருக்காங்க, ஐகார குறுக்கம் வச்சிருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒரு தகவல் மேடம், நீங்க பேசும்போது ஞாபகம் எனக்கு. அதாவது திருக்குறள் ஃபர்ஸ்ட் குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆள ஆரம்பிக்குது. கடைசி குறள் ஊடுதல் காமத்திற்கனும் அதற்கென்னும் கூடுதல் கூடி முயங்க பெரின் இன்னுல முடியும். ஆள தொடங்கி இன்னுல முடியும் திருக்குறள். அது ஒரு சிறப்பு. ஆமா, அதே இதே மாதிரிதான். எப்படி எழுத்துகள் ஆள தொடங்கி இன்னுல முடியுதோ அதே மாதிரி திருக்குறள் ஆள தொடங்கி இன்னுல முடியுது அப்படிங்கிறது சிறப்பு தான். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஆனா ஆயுத எழுத்துங்கிறது தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பா சார். அவ்வளவு நுண்ணிய ஒலியா அது. அததான் சிறப்பு தனிநிலை எழுத்துன்னு சொல்லுவாங்க. அத சிறப்பு எழுத்தும்பாங்க, முப்பார் புள்ளிம்பாங்க. ஆயுதம்னு எழுதக்கூடாது. அத ஆயுதம், ஆயுதம் யகர ஒற்று வச்சுதான் எழுதணுமே தவிர ஆயுதம் அப்படின்னு எழுதக்கூடாது. ஆனா முன்னால எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் அது ஆயுத எழுத்து, ஏன்னா 3 புள்ளி கேடயத்துக்கு இருக்கிற மாதிரி இது ஒரு 3 புள்ளி இருக்குது, அதனால இத நம்ம ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்றோம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு வளர வளரதான் அதுக்கப்புறம்
சொல்லும்போது அது மிக நுண்ணிய ஒலியாக இருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு ஆயுதம் அப்படின்னு தான் சொல்லணும், ஆயுதம் என்று சொல்லக்கூடாது. நிறைய பேர் அதை ஆயுத எழுத்து அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த நுட்பமான ஒலியும் தமிழிலே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான இப்ப அதனாலதான் நம்ம போட்டோ எழுதும் போது ஆயுத எழுத்தை எடுத்து போட்டு எழுதுறோம், போன் எழுதும் போது ஆயுத எழுத்தை எடுத்து போட்டு எழுதுறோம். அப்ப அந்த நுண்ணொலியை தருவதாக அந்த எழுத்து அமையும் போது, பிறமொழி சொற்களை எடுத்து நம்ம எழுதும் போது நம்ம இலக்கணத்துக்கே உட்படாம ஆயுத எழுத்து முதல்ல வருது பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிறமொழி சொற்களை பயன்படுத்தும் போது இந்த ஆயுத எழுத்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. சிறப்பு 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 மேடம். நீங்க வந்து உங்க உரையை முடிச்சிட்டீங்களா சார்? ஒரு செகண்ட் சார், நீங்க உரையை முடிச்சிட்டீங்களா மேடம்? அவ்வளவுதான் சார். ஏதாவது சந்தேகம்னா ரொம்ப கூடுதல் ரொம்ப நல்ல அருமையான கூடுதல் தகவல் கொடுத்தாங்க அமுதாமா. அவங்களுக்கு ஒரு கரவொலி எழுப்பிடுவோம் நம்ம. நன்றி நன்றி சார். அவங்களுடைய வாயிலிருந்து வேற என்ன வரும்? சிறப்பா தான் வரும். நாராயணமூர்த்தி சாருக்கும் ஒரு கைவலி கரவொலி. தேங்க்யூ 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 சார், சொல்லுங்க. அகில இகில வர்ற சொற்கள்ல அகுது இகுத தவிர எஃகு ஒண்ணு பார்த்தேன். இருக்கு சார், நிறைய இருக்கு. இல்ல 6-7 சொல்லுதான் இருக்கு. மத்தது அகுது மொத்தம் 10 சொல்லுதான் அவங்க போட்டிருக்காங்க. அதாவது நம்ம பயன்படுத்துறது வெகாமை அப்படிங்கிற சொல் பயன்படுத்துறான். அகம் அது தானியமா அது அதிகமா பயன்படுத்தல. பகுருளி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு சொல்றாங்க, அதுல வருது. வெகுதல் அது தவிர ரொம்ப அதிகமான சொற்கள் அதை பயன்படல. அகுதல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இந்த எழுத்துக்கள் இதுகளெல்லாம் நம்ம யாப்பிலக்கணம் படிச்சு கவிதைகள் படிக்கிறவங்க தான் படிக்கணும். இதெல்லாம் ரொம்ப கவனிச்சு படிக்கணுமா, இல்ல பொதுவாவே இதுக்கு வேற ஒரு சாதாரண ஒரு பயன்பாட்டுல இதுகள்ல என்ன இது இருக்கு அப்படிங்கறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இது நம்முடைய சொத்து அப்படின்னு வரும்போது அந்த சொத்துல ஒரு ஆணி போனா கூட அது தப்பு தானே. அது அந்த ஆணியை கூட பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. அது ரொம்ப சின்னது, அது பயன்பாட்டுக்கு உரியதாக இல்லை. அது யாருக்குதான் பயன்படுகிறது. நான் பயன்பாட்டுக்கு உரியதுன்னு சொல்லல. சாதாரண ஒரு வழக்குல பேச்சு வழக்குல நமக்கு இந்த எழுத்து இல்லாம எதுவும் இல்லை. எழுதா கிழவின்னு அந்த காலத்துல மனப்பாடமா படிச்சிருக்காங்க வேதத்தை எல்லாம்ங்கிற ஒரு இதுல இந்த எழுத்துன்னு ஒண்ணு வந்ததுனாலதான் இவ்வளவு நம்ம படிக்கிறோம். இவ்வளவு பரவல் இருக்கு, இவ்வளவு நாலேஜுடைய பரவல் இருக்கு, அறிவினுடைய பரவல் அதனாலதான் இருக்கு. அதனால இந்த இவ்வளவு எழுத்தினுடைய இது மூலம் படிக்கிறது ஒரு புலமைக்கு மட்டும்தானா, இல்ல சாதாரணமான ஒரு இயல்பா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுல வருதான்னு கேக்குறேன். இயல்பு வாழ்க்கையில இயல்பு உரையாடல்ல இது தேவையா, இது கவனப்படுத்தணும்னா இருக்கலாம். நிச்சயமா நம்மளால தெரியல, அப்படி ஏதாவது இருக்கான்னு அம்மா மாதிரி ஆளுகிட்ட கேக்குறேன். உரையாடல்ல நமக்கு இதெல்லாம் இல்ல அப்படிக்கு அது மாத்திரம் இல்ல. அது அவங்க சொன்னது மாதிரி ஒரு ஆணி, ஒரு மொழியில ஒரு கட்டுமானத்துல ஒரு ஆணி எவ்வளவு முக்கியம், அது முக்கியம்தான். அதுல ஒண்ணு இது இல்ல. ஆர்வம்ங்கிறது நீங்க சொல்றதுனால அந்த ஆர்வம் தானே ஒழிய இதனுடைய பயன் நிச்சயமா இருக்கு. அது அவங்க சொன்னது மாதிரி ஒவ்வொன்றும் பிறக்கிற இடம் இருக்கு. நம்ம பிறக்கிற இடத்த வேற இடத்த பயன்படுத்திட்டோம்னு வச்சுங்க, அப்ப ஒரு வல்லுவலி மூக்கொலியா வந்துருச்சுன்னு வச்சுங்க, வல்லுவலியா வர வேண்டியது அப்ப அது போயிடுச்சே, அந்த பேச்சே அவுட் ஆயிடுச்சே, அதாவது அதனுடைய பொருள் மாறி போயிடுச்சுல. அப்போ ஒலிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம கவனப்படுத்தி சொல்லி கொடுக்கவும் இல்லை. அதுல எப்படிங்கிறதெல்லாம் சொல்லலைங்கிற நிறைய பேர் ஒலிப்பிழை இன்னைக்கு ரொம்ப அதிகம் இருக்கு. அதுக்கெல்லாம் எங்க புறப்படுது, தொடல் நகரம் எது, வருடல் நகரம் எதுன்னு நம்ம சொல்லல. பிள்ளைகளுக்கு தொடல் நகரம்ங்கிறதையே நமக்கு சொன்னா தானே அது புரியும். அது எனக்கு அது பிறப்பிடம் இதுகளெல்லாம் வச்சு சொல்லணும். எழுத்தினுடைய முக்கியம் இருக்கு, அதுதான் கேட்டேன். அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்ங்கிறதுக்காக அம்மா மாதிரி ஆளுகிட்ட அதை கேட்கிறேன். அத சார் நம்முடைய பேச்சு வழக்குல நாம எஃகு அப்படின்னு பயன்படுத்தலாம். எஃகு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஆங்கில சொற்களை அயன்னு போடுறோம், எஃகுன்னு சொல்லலாமே. அப்ப எஃகுன்னா என்னன்னு தேடுவாங்கல்ல. அப்ப அந்த சொல்ல நம்ம பயன்படுத்தாமல் விடும்போது அந்த சொல்லே நம்மளை விட்டு போயிடுது. அப்ப அதை படித்து வைத்திருப்பவர்கள் அந்த சொற்களை பயன்படுத்தும் போது
அது ஒரு நல்ல பலனை நமக்கு ஏற்படுத்தும். அந்த பாதுகாக்கிறோம், நம்முடைய மரபை, நம்முடைய சொத்தை நம்ம பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு தமிழ் படிக்கக்கூடியவர்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழை அறிந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த மொழியை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு உடையவர்களாக இருக்கின்ற காரணத்தினால அந்த மொழியை நாம நல்லா படித்து வைத்துக் கொள்வதும் அறிந்து வைத்துக் கொள்வதும் மிக மிக இன்றியமையாதது. பேச்சு வழக்குக்கு அது மிகவும் பயன் தரக்கூடியது. அதை பயன்படுத்தும் போது அது அடுத்த தலைமுறையையும் சென்று சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் நமக்கு தேவையில்லை. அப்படிங்கிறது தான் அதுல இருந்து நாம் அறிந்து கொள்வது. சரி சரி, நன்றி 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 மேடம். கல்யாணி மேடம். சார் எனக்கு ஒரு டவுட் அமுதம்மா. இப்போ இப்ப க சொல்றோம், க க க அப்படி எல்லாம் வருது இல்லம்மா? ஆமா. இடங்கள்ல மாறுது இல்ல, க கங்கிறதெல்லாம் மாறுது இல்லம்மா? அதுக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்தை வச்சு இது ப்ரொனவுன்சியேஷன் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அந்த எழுத்துக்கள் என்னம்மா? இப்போ கம்பம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி வருது? காக்கா அப்படின்னு சொல்லும் போது வரக்கூடிய காக்கா. கப்பல் அப்படின்னு வரும்போது கந்தன் அப்படின்னு, அப்படி பக்கத்துல வரக்கூடிய சொல்லு இதோட அது சார்ந்து வந்துரும். அது இணை எப்ப வரும்? அது ஏதோ ஒண்ணு இருக்குல்லம்மா அதுக்கு. நான் சொல்றேன் மேடம். சங்கம் வருது பாருங்க, சங்கம். அந்த இடத்துல வருது இல்ல, அந்த எந்த எழுத்து பயன்பாட்டுல இருக்கோ. இப்போ சங்கம், இப்போ சார் சொன்னாரு, நம்ம நாராயணமூர்த்தி சார் சொன்னார்ல, அந்த ஞாக்கு அப்புறமேல க வருது, அப்போ வரும்போது வருமா சார்? மேடம் ரெண்டு இருக்கு மேடம். அதாவது சங்கம்னு எடுத்துங்க, அந்த சாக்கு அப்புறம் இங்கு அந்த கா இருக்கு பாருங்க, அது காங்கிற ஒலியில வரும். இங்கு வந்ததுன்னா ஒலியில வரும். இப்ப பக்கம் அப்படின்னு வரும்போது அந்த அதே இனத்தோடைய ஒற்று மெய்யெழுத்து வரும்போது இன்னும் அழுத்தி உச்சரிப்போம். பக்கம் பக்கம். வெட்கம் அப்படின் போதும் வெட் போட்டு அந்தையும் கா நல்லா அழுத்தி உச்சரிப்போம். அதனாலதான் தமிழ்ல மற்ற இந்திய மொழிகள்ல க க க க க 4 இருக்கு இல்லையா? இப்ப ஹிந்தியில எல்லாம் இருக்கு, ஹிந்தியில இருக்கு, தமிழ்ல கிடையாது. அது மாதிரி தமிழ்ல இந்த மெய்யெழுத்தை சார்ந்த ஒலி மாறும். அதான் சார், அதுதான் எனக்கு அந்த எந்த எழுத்தை சார்ந்து ஒளி மாறுது. ரொம்ப சிம்பிள். அதான் அந்த வரிசையிலே இருக்கே, காக்கு அப்புறம் ஞா இருக்கு, காக்கு அப்புறம் ஞா இருக்கு. அந்த ஞா வரும்போது சா மாறும். நெஞ்சம் மெல்லின எழுத்து எல்லாத்தையும் போட்டு ஒரு வார்த்தை நம்ம தயார் பண்ணி முதல்ல எடுத்த உடனே ஒரு இது போட்டீங்கல்ல, ஸ்லைடு போட்டீங்கல்ல, காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, முதல்ல ஒரு ஸ்லைடு போட்டீங்கல்ல சார். இங்க பாருங்க, இருங்க ஷேர் பண்றேன், இருங்க அந்த ஸ்லைடை போடுங்களேன். தமிழ சிறப்பே அதுதான், அந்த ஒலிக்கு சிறப்பே அதுதான் மேடம். இங்க பாருங்க, இப்ப இது வரும்போது இதனுடைய உச்சரிப்பு மாறும். இந்த இங்கு வரும்போது அதுதான் சார் எனக்கு அந்த ரூல் தான் வேணுமா? எனக்கு தெரியும் மாறுங்கிறது தெரியும், நமக்கு ஒரே அதுதான் ரூல தான் அது கேட்டேன் நான். வரிசையிலேயே அந்த ரூல் இருக்கு. ஓகே ஃபைன். இந்த ஞாக்கு முன்னால வந்தது அப்படின்னாக்க then the க becomes ஜ ஆயிடும். நீங்க அந்த இவ்வளவு அழகா சொன்னீங்கல்ல சார், அப்பவே அந்த ப்ரொனன்சியேஷனும் மாறின்னு சொல்லிருக்கலாம். நான் எழுத்த மட்டும் எடுத்துறேன், ப்ரொனன்சியேஷன் எடுக்கல மேடம் நானு. அதுதான் சார். இல்ல அதுவும் ஒரு ரூல் தானே. அது இல்ல, நீங்க கேட்டது நல்லா போச்சு. அதாவது கொஞ்சம் மாறி ஒலிக்கிறது சங்கம் அப்படிங்கும்போது அந்த க க ஆயிடும். அப்படிங்கும்போது க க ஆயிடும். அதே சமயத்துல காகம் இருக்கு பாருங்க, காகம் அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா பாகம், காகம், நாகம். அப்போ அதுக்கு முன்னாடி உயிர்மை எழுத்து வரும்போது அதுக்கு அடுத்தது இந்த கா வந்ததுன்னா கா ஹாவாயிடும். நீங்க கல்யாணி மேடம், நான் ஒன்னே ஒண்ணு சொல்லலாமா சார்? சொல்லுங்க மேடம். அதாவது ஃபனட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் முதல்லங்க, எழுத்து தான். ஓகே, ஃபனட்டிக்ஸ் வரும்போது அந்த ஒலியை வச்சு பம்பரம் அப்படிங்கும்போது பம்பா, அந்த பா வல்லின பாவா வரல, பா வல்லினமா வருது. இம்பரம், பம்பரம், அது செகண்ட் பால வந்துருது, பம்பரம். ஏன்னா இங்க அந்த இம் டேக்ஸ் ஓவர். அந்த இம் டேக்ஸ், அதுக்கப்புறம் நீ பம்பரம்னு சொல்ல முடியாது.
பம்பரம் அப்படிதான் அந்த ஒலி வந்து சாஃப்ட் ஆயிடுது, அந்த வல்லினம் வந்து சாஃப்ட் ஆயிடுது. எப்போ அந்த வல்லினம் சாஃப்ட் ஆகுதோ அப்போ அந்த ப சவுண்ட் இல்லாம ப சவுண்ட் வரும். ஸோ இந்த ஒலியை வச்சு தான் நாங்கள் இங்கே சொல்லித்தரது, ஒலியை தான் முதல்ல இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து லிசன் பண்ணி அவங்க அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அது பம்பரம் இல்லம்மா, நம்மளுக்கு வந்து ஒலி வந்து நம்ம we are used to மொழியில அதான் பேசிட்டே அதான் இருக்கும்போது அதான் பம்பரம் தான் நம்ம சொல்லிக்குவோம். ஆனா when you want to explain to some people, அது நீங்க எஸ் இப்ப உங்களுக்கே வந்து அந்த ரூல் வேணும் அப்படின்னா this is the very clear rule. ஆக்சுவலா இது நாராயணமூர்த்தி எங்க சார் first எல்லா இதுலயும் இருக்குங்க இந்த ரூலு. இந்த அதான் ரூல் இந்த நம்ம ரூல் முதல்ல இவர் வந்து படிச்சோம். சார் சொல்லும் போது அந்த இடத்துல இதுக்கு முன்னால வருது ப்ரொனவுன்சியேஷன் மாறும்னு சொல்லியிருந்தாருன்னா டன், அது ஆக்சுவலா நல்லா வந்திருக்கும் ஆக்சுவலா. ஆமா, முதல்ல வந்து இந்த ரூல் நமக்கு முதல்ல சின்ன வயசுல இப்படிதான் நமக்கு சொல்லி தந்தாங்க. கேங்க சாட்ட நாத்த அப்படிதான் சொல்லி தந்தாங்க. அப்புறம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா வல்லினம் தனியா கசடத பெற எங்கன்னா நம்ம எரல வளனன்னு நம்ம மாத்திட்டோம், அதை வந்து கொண்டு வந்தோம். இப்ப நாம இங்க சொல்லி தரும்போது நாங்க இப்படிதான் சொல்லி தரோம் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் வந்து 2-3 எழுதி வச்சிருக்கிறேன். ஃபொனட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா மொழியிலையுமே ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி ஃபொனட்டிக்ஸ் தான் முதல்ல வந்துச்சு. ஏன்னா லிஸ்னிங் தான் முதல்ல வரும். அப்போ வந்து ஏஇஐஓயு அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லாங் வவலுக்கும் ஷார்ட் வவலுக்கும் தனித்தனி ஆல்ஃபபெட்ஸ் கிடையாது. நமக்கு வந்து லாங் வவலுக்கும் ஷார்ட் வவலுக்கும் தனித்தனி வவல்ஸ் இருக்கு. இதுல வந்து ஆல்பபெட் ஐ ஔ இந்த ரெண்டும் ஒண்ணு இல்லைங்கிறீங்கல்ல, கரெக்ட். ஏன்னா ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ்ல அதே ஐ இருக்கு, அதை நாங்க டிஃப்தாங் அப்படிங்கிறோம். ஔ அப்படிங்கிறத டிஃப்தாங் அப்படிங்கிறோம். நீங்க போய் பார்க்கலாம், அது ஸ்லைடிங் வவல், ஒரு சவுண்ட்ல இருந்து இன்னொரு சவுண்டுக்கு போகுது. ஐ ஆல் ஆரம்பிச்சு ஐக்கு முடியுது. அந்த ரெண்டு தான் நமக்கு வந்து அதுக்கு பேர் டிஃப்தாங். கூட்ட எழுத்துமா? கூட்ட எழுத்துன்னு பேர் அதுக்கு. ஆமா ஆமா, கூட்ட எழுத்து. அது வந்து ஒரு ஒலியில இருந்து இன்னொரு ஒலிக்கு போறதுனால அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். இங்க அப்படியே நாங்க சொல்றோம் ஒரு சவுண்ட்ல இருந்து இன்னொரு சவுண்டுக்கு போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாய்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து எழுதும்போது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம எப்படி ஒலிக்கிறோமோ அப்படியே எழுதுறோம். ஸோ அதுதான் தமிழில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது ஒன்று நம்ம ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். எப்படி நம்ம ஒலியை சொல்கிறோமோ அதே மாதிரி எழுத்துக்கள் இருக்கிறதுனால சின்னதாகவும் இருக்குது, ஈஸியாகவும் எழுத முடியறது. ஆனால் எனக்கு வந்து இந்த அந்த எக்ஸ்பிளனேஷன் ஆன் பென் இது வந்து கொஞ்சம் ஓவர் ரீச்சாக பட்டுச்சு. ஓவர் ரீச், அதாவது அதுக்கப்புறம் நம்ம மொழியை சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். இது வந்து திருநங்கை அதெல்லாம் வந்து டூ மச்சாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இன் ஜென்ரல் வந்து நமக்கு வந்து இந்த ஒலியில வந்து இதை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. நீங்கள் சொன்னாப்புல இதை இப்படியே வச்சுக்கிட்டாதான் நம்மளோட சிறப்பு நல்லா இருக்கும். ஆனால் எல்லா லாங்குவேஜை பார்த்தாலுமே எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வேற வேறையா போகிறாங்க. நம்ம தமிழ் மொழிக்கு உள்ள சிறப்பை நம்ம எப்பவுமே பாதுகாக்கணும். ரொம்ப நல்லா இதுல வசந்திமா அலகிடுதல் நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல, திருக்குறளுக்கு சீர்பிரித்து அசை பிரித்து சீர் பிரித்து எழுத சொல்றோம்ல. அப்ப இந்த ஆண் பெண் புள்ளி எழுத்து குழந்தைகள்னு வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா பிள்ளைங்க அப்படியே பிடிச்சுக்கிறாங்க, அப்படியே மார்க் வாங்குறாங்க. அவங்களோட அவங்க மனசுக்குள்ளார எப்படி சொன்னா போகுமோ நம்ம அந்த மாதிரி வச்சு அந்த அலகிடுதல். ஏன்னா நான் அனுபவத்துல அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். அந்த பிள்ளைங்களுக்கு இது நெடிலு குறிலு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து நம்ம கொண்டு போறதை விட இப்படி நம்ம கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க ரொம்ப விரைவா பிடிச்சுக்கிறாங்க. அது அது அந்த சிச்சுவேஷன்ல யூஸ் ஆகும். இந்த சிச்சுவேஷன்ல பண்ணாங்கன்னா சிரிச்சிட்டு போயிடுவாங்க எல்லாரும், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இல்ல இலக்கணத்துல இல்லாத சொல்லக்கூடாது. இல்ல தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காரு ஆண் எடுத்து பெண் எடுத்துன்னு. சார் இது வந்து கவித்துவமா நம்ம பேசுறது தானே தவிர திருக்குறள்லயோ இதுலயோ நான் சொல்றது இலக்கணத்துல இல்லாததை நம்ம புதுசா சொல்லி கொடுக்க முடியுமான்னு கேக்குறேன். சார் அவங்களுக்கு புரிய அது ஆண் பெண் அலியெல்லாம் கொண்டாடக்கூடாது எழுத்துல. இல்ல நீங்க அப்படி கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து பாருங்க, பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் படிக்கிற காலத்துல அந்த மாதிரி எங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கல, அலகிடுதல் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா அதையே
இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்க தொடங்கின ஒரு முயற்சியா பார்க்கலாமேன்னு அத்தனை பேரும் ஃபுல் மார்க் வாங்குவாங்க சார். இன்னைக்கு கூட அதை வச்சுக்கிட்டு பிள்ளைங்க அவ்வளவு தமிழ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட மனசுக்குள்ளார அததான் அவங்க வந்து பாக்குறாங்க. இது அம்மா, இது அப்பா, இது வந்து குழந்தைங்களுக்கு பஸ்ல போனா டிக்கெட் கிடையாது, அம்மாவுக்கு அப்பாவுக்கு தான் டிக்கெட்டு, அதனால புள்ளி எழுத்து வந்தா அதுக்கு மதிப்பு கிடையாது, அதுக்கு டிக்கெட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அது அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல மனசுல வந்து பதியுது. ஒரு நிறையசை அப்படின்னா ஒரு அம்மா இருக்கணும், ஒரு அப்பா இருக்கணும், அது வந்து நிறையசை அப்படின்னு சொல்லி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு புரியுது. தனியா ஸ்பெஷல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு கட்டாயம் வேணுமா இதெல்லாம்? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 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 எக்ஸாம்பிள் வேணும் அது மாதிரி. ஆனா ரெகுலர் காமன் தமிழ் படிக்கிறவங்களுக்கு இது வேண்டி இருக்காது. ஆமா, அது பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு இதுலமா வசந்திமா வாழ்வியலை வந்து நீங்க அதாவது உள்ளுக்குள்ளார நம்ம மேம்போக்கா பாக்குறத விட இந்த புணர்ச்சி இலக்கணம்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த 8th பீரியட்ல அந்த புணர்ச்சி இலக்கணம் எனக்கு அவ்வளவு கை கொடுத்தது. அந்த இலக்கணத்துக்குள்ளார ஆண் பெண் வாழ்வியல அவ்வளவு அழகா வச்சிருக்காரு தொல்காப்பியர். இங்க எப்படின்னாங்க, நீங்க இப்படி சொன்னீங்க வச்சுங்க, ஜெண்டர் பயஸ்ன்னு இங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா ஆமா, அங்கெல்லாம் முடியாது. ஜெண்டர் பயஸ் என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்படி பேச முடியாது, இங்க சொல்லி தரவும் முடியாது. இன் ஜெனரல் வந்து நம்ம வந்து இப்படி இது வந்து ஒரு இது ஃபார்மலா, இதுதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் ஒலி, இது மாதிரி ஒலி அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா இது வந்து ஒரு ஒரு பார்வை, உங்க பார்வை வந்து வேற கொஞ்சம் வந்து நல்ல. அதாவது நம்ம வாழ்வியல், அந்த ஒழுக்கம், அந்த குடும்ப அமைப்பு எல்லாத்தையுமே அந்த இலக்கணத்துக்குள்ளார கொண்டு வந்து சொல்லி கொடுக்கும் போது அந்த ஒழுக்கம் அந்த பிள்ளைங்களுக்கு போய் நிக்குது. அந்த மாதிரி நம்ம வாழ்வியலோட அந்த இலக்கணத்தை இணைச்சு நம்ம சொல்லி கொடுக்கும் போது அது வந்து புத்தகங்கள்ல இருக்குது இல்லைங்கிறது இல்ல, பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த இலக்கணத்தை பிள்ளைங்க விரும்பணும். அதுக்கானது நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா படிக்கிறதுக்கு அது ஒரு வகையா இருக்கு. ஆனா நம்ம அப்படியே நம்ம இலக்கணத்தை அப்படியே நம்ம சொல்லி கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு 3 ஆசிரியர்கள் இலக்கணத்துக்கு எனக்கு எடுத்திருக்காங்க. இலக்கணத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் போர்டுல எழுதி போட்டு அவர் இலக்கணம் சொல்லி கொடுக்கும் போது எங்களுக்கு ஒரு இலக்கணமும் புரிஞ்சதே கிடையாது. சொல்லி கொடுக்குறாரு, அதை மனப்பாடம் பண்ணி அதை எழுதுறதுங்கிறது மனப்பாட சக்தி இல்லாதவங்களால முடியறது இல்லை. ஆனா அதையே இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கும் போது கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோட அதை இணைச்சு சொல்லி கொடுக்கும் போது அது கொஞ்சம் புரிய தொடங்குச்சு. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொன்றோட அணி இலக்கணத்தை எப்படி நமக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அந்த இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு ஒரு ஓமை அணி, தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு ஒரு அணி சொல்றாங்க. அந்த அணியில வந்து தமயந்திய விட்டுட்டு நளன் வந்து போயிடுறான் இரவு நேரத்துல, அப்படியே விட்டுட்டு அந்த ஆடையை பாதியா கிழிச்சிட்டு போயிடுறான். இப்போ விடிய கால நேரம் வருது, கோழி எல்லாம் கூவுது. இத வந்து ஆசிரியர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த தமயந்திய விட்டுட்டு நளன் போயிட்டானேன்னு இந்த கோழிகள் எல்லாம் சிறகினால் மார்படித்து கொண்டு கூக்குரல் இட்டது அப்படின்னு அவர் எழுதுறாரு, தற்குறிப்பேற்றாணி. இத நம்ம சுவையா சொல்லும் போது இவன் விட்டுட்டு போயிட்டான், காட்டுல அவளை தனியா விட்டுட்டு போயிட்டானே, அவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படிங்கும் போது இந்த கோழி எல்லாம் தன்னுடைய மார்பில சிறகடிக்கிறது இயல்பா நடக்கிறது. அந்த அவைகள் எல்லாம் மார்பிலே அடித்து கொண்டு சிறகுகளால அழுதுது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த கருத்து அப்படியே போய் பிள்ளைங்களுக்கு வந்து பதியுது. அப்ப ஆசிரியர் தன்னுடைய குறிப்பை அதிலே ஏற்றி சொல்லுகிறார். அதனால அதுக்கு தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்னுடைய குறிப்பை நான் இதிலே ஏற்றி சொல்லுகிறேன், உங்களுக்கு இது புரியும் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு அணி இலக்கணம் வந்துருது. அப்படி நாம அந்த அணியை வந்து எந்தெந்த இடத்துல கொண்டு, அணிங்கிறதே ஒரு அழகுபடுத்துறது தான். அந்த மாதிரி நம்ம அணி இலக்கணத்தை கொண்டு வந்து அதுல காட்டும் பொழுது பிள்ளைங்க அணி இலக்கணமும் படிச்சுக்கிறாங்க, இலக்கணமும் படிச்சுக்கிறாங்க, வாழ்வியலும் படிச்சுக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, சுவை கூட்டுவதற்காக இதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம அப்படியே சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் உட்கார்ந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால சுவை ஊட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப தேவையாக இருக்கு இப்போ. அதனால அதை கொஞ்சம் கவித்துவமா நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் மேடம். ஏன்னா இப்ப சில விஷயங்கள் சொல்லும்போது கதை சொல்லி சொல்றோம். சில குறள்லாம் சொல்லும்போது ஆசிரியர்கள் வந்து அதை விளக்கறதுக்கு வந்து ஒரு கதையை சொல்லுவாங்க.
அந்த கதையை சொல்லும்போது அந்த குரல் வந்து நல்ல மனதில் பதியும். அந்த மாதிரி நீங்கள் மாதிரி இந்த இப்போ ஆண் பெண் அப்பா அம்மா குழந்தைன்னு நீங்கள் சொல்கிற விதையை பாருங்க, அது நிச்சயமாக பதியும் மக்களுக்கு. அந்த கரெக்ட் நீங்கள் சொன்னீங்களே இலக்கணம் மட்டும் சொல்லும்போது புரியாது, நிச்சயமாக புரியாது, எல்லாருக்கும் போய் சேராது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஈஸியாக மனசில் பதியும். நீங்கள் சார் சொல்கிறது நானே ஆச்சரியப்பட்டேன் சார். 60 பிள்ளைங்க சார் எனக்கு 10th 60 அலகிடுதல் மட்டும் கரெக்டா எழுதிடும் சார். 60 எழுதும். மக்கு பயங்கர மக்கு கூட எழுதி முடிச்சு மார்க் வாங்கிடும். ஏண்டி உனக்கு இதெல்லாம் எப்படி புரியுது? எங்க காலத்துல இதெல்லாம் எங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்னா, எங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுட்டு ஆசிரியர் அப்படின்னு. வாங்குற மார்க் 10 இருந்தாலும் அலகிடுதல் நிச்சயமா 2 மார்க் வாங்கிடும். அந்த மாதிரி அவ்வளவு நல்லா படிச்சிருக்கோம். அவங்களுக்கு கிளியரா சொல்லணும், இது சுவையூட்டுறதுக்காக சொல்றோம், இது இலக்கணம் இல்லைங்கிறத கட்டாயமா அத அறிவுறுத்தி வைக்கணும். இல்லாட்டி அதுவும் ஏதாவது அது ரொம்ப முக்கியம். நன்றி நன்றி சார். அடுத்து யார் பேசுறீங்க? இல்ல இந்த புரிதல் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 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 நிலைக்கு அப்புறம் வந்துடும், தானா வந்துடும் ஒண்ணு. இப்ப இந்த உதாரணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணையும் போது என்ன ஆகுனா, இப்ப ஆண் பெண் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையோட பின்னி பிணைது. அப்போ என்ன ஆகுன்னா, நடைமுறையில பார்க்கிற விஷயத்தோட ஒரு செயலை, ஒரு படிக்கிற விஷயத்த அவங்க அதோட ஒத்து படிக்கும் போது ரொம்ப எளிமையா மனசுல பதிஞ்சிடும். அப்ப அந்த இதுதான் அதை ஒரு 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 நிலைக்கு அப்புறம் அவங்க மேற்படிப்பு படிக்கிறப்ப உணர்வாங்க, இது வந்து நமக்கு நடைமுறைக்காக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றது உணர்ந்துருவாங்க. இலக்கணம்னு சொல்லி கொடுக்கல, இலக்கணம் சொல்லி கொடுக்கும்போது இது ஆண் பெண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவீங்களா மேடம்? சொல்ல மாட்டோம் சார். இலக்கணம் சொல்லும் போது இலக்கணம் சொல்லும் போது ஆண் பெண்ணுன்னு நம்ம சொன்னோம்னா தவறாயிடும். அது மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, இப்ப அவகிட்ட இப்ப நீ வந்து ராத்திரி ஒரு கடைக்கு போகணும், தனியா போவியா? போகமாட்டேன். யார கூட்டிட்டு போவ? தம்பிய கூட்டிட்டு போவேன். அப்ப தம்பி தானே உன்னோட, அவனுக்கு 1/2 மார்க், உனக்கு 1 மாத்திரை. அப்ப நீ வந்து உன் தம்பிய கூட்டிட்டு போகும்போது 1.5 வருது. அது நேரசை. நீ மட்டும்தானே முழுமையான ஆளு, அதனால அது நேரசை. இப்ப உங்க அம்மா கடைக்கு போகணும், உங்க அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. அப்ப அம்மா தனியா போக முடியாம அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து போறாங்க, நிறையசை. அப்படின்னு அந்த எழுத்துக்களை வச்சு அந்த பிள்ளைங்க கடைக்கு போறத வச்சு, சாமான் வாங்க போறத வச்சு, இப்படிதான் சார் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அப்படியே பதியும் சார் அதுங்களுக்கு. ஆனா அதையே அவங்க வச்சுக்க மாட்டாங்க. இப்ப தேர்வு எழுதும் போது அந்த மாதிரி எழுதுனா யாரு மார்க் போடுவா? தேர்வுல எல்லாம் அந்த மாதிரி எழுத முடியாதுல்ல. அவங்க புரிஞ்சுக்கிறத மட்டும் தானே அந்த மாதிரி புரிய முடியும். அவங்க அந்த மாதிரி எப்படி எழுத முடியும்? எப்படி எழுதுவாங்க அவங்க? அதனால அவங்க எழுத மாட்டாங்க. அவங்க நினைவுல வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியா புரியறதுக்காக தான் அது. மற்றபடி அதை நம்ம வெண்பா நடத்தும் போது சொல்லும் போது கல்யாணி சொன்னாங்க, இது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்கம்மா நீங்க, அது எனக்கு நல்ல மனசுல பதிஞ்சிட்டுது அப்படின்னு கல்யாணி சொன்னாங்க. அந்த மாதிரி சிலது வந்து பதியறதுக்காக நம்ம சொல்றது. நீங்க வந்து பெரியவங்களுக்கே இந்த அளவு புரியுதுன்றத சொல்ல வரீங்க? இல்ல கல்யாணி அதை வந்து பாராட்டினாங்கன்னு நான் சொல்ல வரேன். என்னாச்சுமா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேன், சாரி. அலகிடுதல் எழுதும் போது இந்த சொன்னல்லம்மா, ஒரு ஆண் ஒரு பெண் எழுத்துக்களை பத்தி சொன்னல. ஆமா ஆமா. அப்ப நீங்க கூட அது நல்லா இருக்குமா அந்த மாதிரி ஏதாவது நீங்க பாராட்டுற மாதிரி இருக்குன்னு பாராட்டினீங்கல்ல, அததான் சொல்லுவேன். வெண்பா சொல்ல, ஆமா, நேர் நிறை அதெல்லாம் பிரிச்சு சொல்லும் போது நீங்க கரெக்ட், அது எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த பாயிண்ட். ஆமா, அத சொன்னாங்க அவங்க. நல்லா இருக்குமா, இந்த மாதிரி இன்னும் நீங்க வந்து நிறைய எங்களுக்கு இந்த மாதிரி எளிமையா வர மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க. எங்க ஸ்கூல்லையுமே நிறைய இந்த பிள்ளைங்க ரிசல்ட் தான் சார் எனக்கு வந்து ஒரு பதில், வேற ஒண்ணுமே கிடையாது. மற்றவங்க யாரு என்ன சொல்லிட்டு இருந்தாலும் பிள்ளைங்க என்ன எனக்கு கொடுத்தாங்க, பிள்ளைங்களுக்கு அது என்ன போச்சு, அவ்வளவுதான் எனக்கு ரிசல்ட். இல்ல மேடம், அதாவது உங்களுக்கு ரிசல்ட்ன்றது தாண்டி அவங்களோட புரிதல்னு ஒண்ணு இருந்ததுனால தான் அந்த ரிசல்ட் வந்தது. அது ஒண்ணு இருக்கு. இப்ப வசந்தி மேடம்லாம் வந்து அந்த இடத்துல சொல்றாங்கன்னா அது ஒரு ஒரு நாட்டோட பிரச்சனை இல்லை. அங்க போய் இதை வந்து சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம சொல்லி கொடுக்கிற விதம், பயிற்சி விதம் வந்து மாறும். அந்த பயிற்சி என்னன்னா சார், ஒரே டிஃபரன்ஸ் தான் சார். அவங்க வந்து எழுத்துக்கள் மூலமா ஒரு மொழியை கற்கிறாங்க, நம்ம வந்து மொழியை ஃபர்ஸ்ட் கத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அதை எழுத ஆரம்பிக்கிறோம். அதுதான் சார் வித்தியாசம். அதுதான் வித்தியாசம். அப்ப அது அங்க அவசியம் இல்லை, இங்க அவசியம் இருக்கு. சில அடிப்படையில அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா,
இங்க வந்து நம்ம தமிழோட தான் வளர்றோம், அங்க வந்து அவங்களுக்கு வளர்ந்துட்டு தமிழை கத்துக்கிறாங்க. ரெண்டாவது, ஆமா, அவங்க ரெண்டாவது கத்துக்கிறாங்க, நம்ம வந்து ஆமா, முதல்லயே கத்துக்கிறோம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து அதுக்குரிய முறையில அவங்க அங்க பாடம் எடுக்கலாம். நமக்கு வந்து நமக்குரிய முறையில பாடம் எடுக்கலாம். எது புரியுதோ அந்த ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு பயிற்சி திறன் இருக்கும், ஒவ்வொரு உதாரணங்கள் இருக்கும், மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். இது எல்லாரும் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இலக்கணத்துல இல்லைன்றதை நம்ம ஊர்ஜிதமா இங்க சொல்லலாம். இல்ல, இலக்கணத்துல இல்லைங்கிறது வந்து சார், காலப்போக்கில் வந்து அது வந்து அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் இல்ல என்னுடைய இல்ல சார், இலக்கணத்துக்கான கேள்வி பதில் நம்ம கொடுக்கறோம்ல, அதுல எல்லாம் அவங்க குறிப்பிடுறது இல்ல இதையெல்லாம். இலக்கணத்துக்கு என்ன கேள்வி கேட்கிறோமோ அதை தானே அவங்க எழுதுறாங்க பதிலா. ஆமா. இல்ல, உதாரணங்கள் சொல்லும் பொழுது உதாரணத்தை ஒரு மட்டும்தான். பொம்மை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பொம்மை செய்யறதுக்கு அச்சு தயார் பண்றோம். ஒரு பிள்ளையார் தப்ப சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி வருது, அச்சுக்குள்ளார களிமண்ணை வைக்கிறோம், அச்சை தூக்கி போட்டுடுறோம்ல, அந்த அச்சோடையா எல்லாருக்கும் கொடுக்குறோம். அந்த அச்சு மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்கள். அந்த உருவம் வர்றதே அவங்க கொடுக்குற இலக்கணம், அவ்வளவுதான். அந்த அச்சு அப்புறம் வெளியில போயிடும், திரும்ப அந்த அச்சு அங்க போகாது. மகிழ்ச்சி. வேற 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 ஏதாச்சும் பேசுவோம் சார். பிள்ளையார் இல்லைன்னா பொம்மை வச்சுக்கோங்களேன் சார். ஒரு புட்டு இல்ல மேடம், சுடுறது அது சொல்லல மேடம், இன்னும் கொஞ்சம் வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட் சொன்னேன். நீங்க பிள்ளையார் வேணா, பிள்ளையார் பத்தி நான் எதுவுமே சொல்லல. நான் எதுவுமே அதை இல்ல, பத்தி ஒரு எதுவுமே சொல்லல. அச்சுன்னு சொல்ல வரேன். ஒரு அச்சு, அது நீங்க அந்த உதாரணத்துக்கு அச்சுக்குள்ளார போட்டு நம்ம கொடுக்குறோம். கொடுத்து முடிச்சிட்டு உள்ளார இருக்கிற பையனை அவங்க எடுத்து முடிச்சோன்னா அச்சை வெளியேற்றிடுறோம், தூக்கி போட்டுடுறோம், அவ்வளவுதான். அதுதான் வேற உள்ளீடு சொல்றாரு, வேற வேற இந்த இதுக்காக சொல்லல, வேற ஒரு உள்ளீடு சப்ஜெக்ட் சொல்லல, வேற சப்ஜெக்ட் நம்ம அதான் சொல்றேன். கடந்து போவோம். வேற என்ன இருக்கு? ஆழம், தமிழ் எழுத்துக்களின் ஆழம், தமிழ் எழுத்துக்களின் ஆழம். ஒவ்வொரு எழுத்தோட தன்மையை வந்து சொல்லலாம். வந்து இப்ப ஒவ்வொரு எழுத்தோட புரிதல்னு ஒண்ணு இருக்குல்ல சார். எழுத்தோட புரிதல் வந்து நாராயணமூர்த்தி முதல்ல சொன்ன மாதிரி, இப்ப வந்து சுழி இருக்குது, பிறை இருக்குது, கோடு இருக்குதுன்னு முதல்ல சொன்னாரு. அதே போல சார், அத பத்தி சொல்லணும்னு நான் நினைச்சேன் சார். சொல்லுங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எழுத்துகள் 4 வடிவத்துல இருக்கும். ஒன்று வந்து சுழி, இன்னொன்று அரைவட்டம், நெடுங்கோடு, குறுக்கு கோடு. இந்த 4மே ஆனாங்கிற எழுத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதுல இருக்கிற ஒரு சிறப்பு. அதை நான் வந்து பிள்ளைங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன். அந்த எழுத்துகள் இப்போ வந்து ஒரு கன்னட எழுத்தா இருக்கட்டும், அது எப்படி தொடங்குது, ஒரு இது தெலுங்குல ஒரு எழுத்து, ஏதோ ஒரு எழுத்தை பார்த்து வச்சுக்க வேண்டியது. அந்த எழுத்து இப்படி தொடங்குது, இந்த ஏங்கிற எழுத்து இப்படி தொடங்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த எழுத்தை எழுதி காட்டி இது எப்படி 4மே அந்த அ அப்படிங்கிறதுக்குள்ளார அடங்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது உண்டு. அது வந்து மொழியினுடைய சிறப்பை சொல்லும் போது அதை நாங்க சொல்றதுதான். சிறப்பு இல்ல, மிக சிறப்பு. அதாவது மொழியோட தன்மையை வந்து நாங்க இந்த மாதிரி, நான் சும்மா சாதாரணமா எழுத்துக்களை பத்தி தான் சும்மா இதை சொல்ல போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா மொழி இவ்வளவு தூரம் தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி வந்து கருத்துக்களை வந்து 2 பேரும் ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறீங்க. நிறைய தகவல்கள் வந்து எங்களுக்கு வந்து புதுசு. நாங்கள்லாம் வந்து நான் வந்து புதுசு தான் என்ன. ஆனால் ஆசிரியர்கள் வந்து இலக்கணத்தை சொல்லித்தரும் பொழுது அமுதாமா சொன்ன மாதிரி உதாரணங்கள் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் உதாரணங்கள் வந்து பரீட்சைத்தாளில் பேப்பரில் வராது, அது வாஸ்தவம். ஆனால் வந்து நம்மளை புரிய வைப்பதற்காக வந்து நமக்கு வருதுங்கிறது வந்து நிச்சயம். இங்கேயே கூட நாம கூட வந்து மொழி எப்போ சிறப்பு பெறும் அப்படின்னா வந்து நாம் அந்த மொழியை வந்து திரும்ப திரும்ப பேசும்போது, பிற சொற்கள் கலக்காமல் பேசும்பொழுது அந்த மொழி வந்து சிறப்பு பெறுங்கிறாங்க. நாம் கூட என்ன செய்யலாம்னா, இந்த நம்ம எம்ஓஎம் டீம்லேயே கூட வந்து இந்த ஒரு அரை மணி நேரம் நாம் ஆங்கிலம் கலக்காத தமிழ் சொல்லில் மட்டுமே பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை முன்னெடுத்து பார்க்கலாங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஆமா, ஒரு கருத்து, வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. முயற்சி செய்வோம். அடிக்கடி மௌனத்துக்கு போயிடுவோம். ஆமா, மௌனத்திற்கு இப்போ செல்லக்கூடாது. ஒரு விஷயம் சார், நல்லது சொல்லுங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஆங்கிலம் கலக்காத பேசணும்னு சொல்லி பேசுறது ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதை விட, நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே ஆங்கிலம் எந்த சொல்லும் கலக்காத பேசுறதுக்கு முயற்சி செஞ்சோம்னாவே போதும் சார். அது முயற்சி. ஆறுமுகம் சார் தேவையா நம்மளுக்கு?
நம்மளே வாய கொடுத்து நம்மளே மாட்டிக்கிறோம். அப்படி நல்லா இல்லம்மா. தானே போயிட்டு இருக்கு. அப்படி இல்ல அப்படித்தான் இல்லைங்க. நாம பேசி பழகலாம், பேசலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி தான், முன்னெடுப்பு தான். அந்த முன்னெடுப்பு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம பேசித்தான் ஆகணும்னு கட்டாயம் கட்டாயம் கிடையாது, கட்டாயம் இல்லை. கட்டாயம் கிடையாது. நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்றது தானே தவிர, ஓகே இதுல எல்லாருமே நல்லா தூய தமிழ்ல பேசுறாங்க, ஆங்கில சொற்கள் கலக்கிறது இல்ல அப்படின்ற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அவ்வளவுதான். இல்ல இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வினயதீர்த்தன் சார் சொல்றாரு, வினயதீர்த்தன் ஆங்கிலத்தை சொல்லும்போது அவருடைய பாணி பாத்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக இதுல இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்றாங்க. அதே போல இப்ப அமுதாமா கரெக்டாகவும் சொல்றாங்க. ஆனாலும் கூட இப்ப கல்யாணியம்மா பேசும்போது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையா சார்ன்னு சொல்றாங்க. அது அந்த தேவையா, நமக்கு தேவையாங்கும் போது அந்த நமக்குங்கிறதா தேவைங்கிறதா இது எல்லாம் சரியா வருதா, சரியான தமிழா அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவோம். இப்ப நம்ம பேச்சு வழக்கில் அப்படி சும்மா காலப்புகள் அப்படியே அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சென்னையில சென்னை மாதிரி பேசுறோம், திருநெல்வேலிக்கு போனா திருநெல்வேலி மாதிரி பேசுறோம், இப்போ ஹைதராபாத்துக்கு போனால் ஹைதராபாத்தில் நம்ம தெலுங்கு இப்படி பேசுகிறோம். இந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம புரியணும். ஒன்று நம்ம சொல்கிறது அடுத்தவங்களுக்கு புரியணும். ஆனால் நமக்கு நாமே பேசும் பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவுபட பேசலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், ஒரு கருத்து தானே ஒழிய அது இப்போ நீங்கள் சொன்னபடி முயற்சி செய்து பார்க்கலாம். நம்ம இது தனி வகுப்பு எடுக்காட்டால் கூட நம்ம ஒரு முயற்சி செய்து பார்க்கலாங்கிற சொல்கிறது ஒரு நல்ல கருத்தாகவே தென்படுகிறது. பேசி பார்க்கலாம். நன்றி நன்றி. கரெக்ட். நன்றி ஆறுமுகம் சார். நன்றிமா. நன்றி. முயற்சி செய்வோம். ராதாகிருஷ்ணன் சார் பேசுறீங்களா? இல்லைங்க, நான் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதாவது சின்ன வயசுல எங்க அப்பா அந்த சர்க்கஸ் கூட்டிட்டு போவாரு. அது சர்க்கஸ்ல பாத்துட்டு இருக்கிறப்ப உயரத்துல பார் விளையாட்டு நடக்கும். பார் இங்க இருந்து அண்ணாந்து பார்த்தா பார் எப்படி இப்படி இங்கிருந்து அப்படி போறாங்க, அங்கிருந்து இப்படி வராங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வியப்பா பார்த்துக்கிட்டு அது முடிஞ்சவொன்னே கை தட்டுவோம். அது மாதிரி இந்த தமிழ் தமிழை நான் இங்கிருந்து நான் உயரத்துல பாக்குறேன். அது நீங்க பேசுறதா இருந்தாலும் சரி, புலவர் பேசுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே மிகவும் ஒரு உயர்வான ஒரு விஷயம். இது அது நம்ம மொழியின் வயதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அது மாறி மாறி வந்திருக்கு. இது அது தமிழை லெட்டர்ஸை பத்தி பேசுறதா, இல்ல அதனுடைய இயல் தன்மை, இயல் டெக்ஸ்டை பத்தி பேசுறதா, அதனுடைய கிராமரை பத்தி பேசுறதா, அதனுடைய லிட்ரேச்சர் இலக்கியத்தன்மையை பேசுறதா, இப்படின்னு நீங்க நிறைய அது அதனுடைய ஒலித்தன்மை, அதாவது இப்ப சொன்னீங்கல்ல அது எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறத பேசுறதா, அது டோனல் அதனுடைய சிறப்பை பத்தி பேசுறதா, இப்படியே நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னொன்றுக்குமே ஒரு செஷன் வைக்க வேண்டியிருக்கும். அது அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. அந்த 247 எழுத்துக்களுக்குள்ள அவ்வளவு இருக்கு. அதுக்கு ஒரே உதாரணம் நம்ம சங்க இலக்கியங்கள் தான். அது அகநானூறு, புறநானூறு, கலைஞர் துப்பரணி, அதை இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம போயிட்டே இருக்கலாம். 8 தொகை 10 பாட்டுன்னு இல்லை, அதெல்லாம் முழுமையா அதுல இன்னொரு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இவ்வளவு ஆண்டு காலம் இருந்த டெக்ஸ்ட் எல்லாம் எதுவுமே நிலைத்து நிக்கல. அது எல்லாமே பாடல்கள் மட்டும்தான், செய்யுள் இதெல்லாம் பாடல்கள் மட்டும்தான் நிலைத்து நின்றுச்சு. அதை தாண்டி நிலைச்சு நின்னது அந்த உதாரணத்துக்கு ராஜராஜ சோழன் காலத்துல உருவாக்கப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த பதிவுகள், கல்லில் பதிக்கப்பட்ட பதிவுகள்லாம் நின்றுச்சு. அப்புறம் செப்பேடுகள்லாம் ஒரு சில காரணத்துக்காக ஒரு ட்ரீட்டி, அது மாதிரி ஒப்பந்தம் மாதிரி போட்டாங்க. சில டெக்ளரேஷன், சில இதெல்லாம் மன்னர் காலத்துல போட்டாங்க. அது நிறைய செப்பேடுகள் நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் நெதர்லாண்ட்ஸ்ல லெய்டன் காப்பர் பிளேட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் தமிழ்ல தான் இருக்கு. அது மாதிரி அது ஒரு வகை. அதுல எவ்வளவு தூரம் இலக்கியம் இருக்கு, இலக்கணம் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை மட்டுமே இதோட முடிச்சிட முடியாது. திருவள்ளுவரோட நாலடியாரோட முடிச்சிட முடியாது. இது ஒரு ஆரம்ப கட்டத்துல இருந்து 1ஆவது நூற்றாண்டுல இருந்து இன்றைய நூற்றாண்டு வரைக்கும் பாக்குறப்ப எழுத்து அந்த வரி வடிவம் மேம்பட்டு மேம்பட்டு மாறி மாறி உருமாறி இப்ப நிக்குது. மற்றபடி நம்ம பேசுற அந்த ஸ்பீச், அந்த ஒளி அது வேற, அது அப்படியே தான் இருக்கு.
ராஜராஜ சோழன் காலத்திலயும் வந்து சேவகனை கூப்பிடுறப்ப அப்ப எப்படி கூப்பிட்டுருப்பான், மன்னரை வணங்குறப்ப எப்படி வணங்கியிருப்பான், அந்த ஒலி அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த வரி வடிவம் வந்து மாறி மாறி வந்திருக்கு. அதுல வந்து நம்ம வந்து சில நபர்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்படின்னா வந்து அது ஜியு வந்து போப் வந்து என்ன செஞ்சாரு, அதெல்லாம் பெரும் பெரும் கதை. அதே மாதிரி கால்டுவெல்ல வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். இது நம்ம ஆட்கள் மட்டும் இல்ல, வெளிநாட்டு அறிஞர்களும் அது வந்து அவர் வீரமா முனிவர் பெஸ்கி அவர் வந்து ஆக்சுவலி இத்தாலியிலிருந்து வந்த ஒரு ஜெசூட் பாதிரியார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து மிஷனரி ஒர்க்கு, கிறிஸ்டியானிட்டி பரப்புறதுக்காக அங்க வராரு. இங்க வந்து பார்த்தா அவர் வந்து எதுவுமே என்ன செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது. அதனால அவர் தமிழ் படிக்கிறாரு. தமிழ் படிச்சோன்னு தமிழே அவருக்கு வந்து அது மேல காதல் கொள்றாரு. அது வந்து ஒரு அறிஞர் ஆறாரு, ஸ்காலர் ஆறாரு. அவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். அதுக்கப்புறம் அவர் தேம்பவன் எழுதுறாரு, இந்த கம்பேரிசன் கிராமர் எழுதுறாரு. அவர் எழுத்து அதை விட வேடிக்கை, அவர் எழுத்து சீர்திருத்தம் பண்றாரு, அந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாம் புள்ளி வைக்கிறாரு. அதே மாதிரி பிற்காலத்துல வந்து கடைசியா வந்து எழுத்து சீர்திருத்தம் செஞ்சது வந்து தந்தை பெரியார். அவர் சில இதெல்லாம் சில மாடிஃபிகேஷன், சில இதெல்லாம் வந்து இப்படி இருந்தா நல்லது, இப்படி இருந்தா வந்து அது அரசே ஏத்துக்கிச்சது. அது வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்றாரு. இது மாதிரி மொழியின் முழு தன்மையை வந்து நம்ம வந்து இது பண்றது வந்து நம்ம வந்து அது அது பெரும் கடல். அது வந்து நம்ம சும்மா ஒரு கையில அள்ளி கொஞ்சம் பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆனா எது எது எப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல தலைப்பு. நீங்க நாராயணமூர்த்தி வந்து நிறைய நல்ல தகவல்லாம் கொடுத்தாங்க. அதை விட அவங்க வந்து புலவருங்கிறத வந்து அவங்க புலமை வந்து மிக அழகாக வெளிப்பட்டது. எப்படி இருந்தாலும் வெல்க தமிழ், வாழ்க தமிழ். அதை வந்து இன்னும் சிறப்பாக நம்ம வந்து கொண்டு செல்லணும், பாராட்டணும், போற்றணும். இதையெல்லாம் நம்ம இந்த தமிழை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது நினைச்சு பெருமைப்படும். வணக்கம். நன்றி, நன்றி சார். சிவகுமார் சார், நன்றி, மிக்க நன்றி சார். சார் ஒன்னே ஒண்ணு சார், இதுல இந்த தமிழ் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா கூட வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 இனமுமே அந்த தமிழ்ங்கிற சொல்லுல இருக்கு. இப்ப அம்மாங்கிற சொல்ல எடுக்கும்போது ஒரு உயிரும் ஒரு மெய்யும் சேர்ந்து ஒரு உயிர்மெய் தரக்கூடிய ஒரு பாங்கு அதுல நம்ம பாக்குறோம். அப்பாங்கிறது அப்படிங்கிறது ஒரு வலிமையானது அப்படிங்கிறத பாக்குறோம். அம்மாங்கிற சொல் ஒரு வலிமையை தரக்கூடியது அப்படின்னு பாக்குறோம். இந்த உறவு முறைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது அத்தை அப்படின்னு சொல்லும் போது அப்பா வழியில ஒரு வல்லினம், மாமா அப்படின்னு சொல்லும் போது அம்மா வழியில வரக்கூடிய ஒரு மெல்லினம். அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துகளும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் வைத்திருக்கக்கூடிய அந்த பெயர் கூட அவ்வளவு ஒரு காரண பெயராக, அவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு பெயராக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது நிறைய நம்மளால கண்டுபிடிக்க முடியும். தமக்கை அப்படின்னு சொல்றது, தமையன் அப்படின்னு சொல்றது, தம்மையன் தன்னை விட வயதிலே மேம்பட்டவன். கை அப்படின்னு சொன்னா உதவி அப்படிங்கிற பொருள், தங்கை அப்படின்னா எனக்கு உதவி செய்யக்கூடியவள் அப்படிங்கிற பொருள். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பொருள்களை வந்து அதுல எடுக்கிறாங்க அந்த உறவு பெயர்கள்ல எல்லாம். பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த உறவு நான் வந்து இன்னைக்கு அதெல்லாம் பேசுவோம் அப்படின்னு நான் நினைக்கல. இல்லைன்னா அவற்றை கூட நான் ஒரு இது கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிட்டு வந்திருப்பேன். அது எனக்கு இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அது நினைவுல எனக்கு வந்தது. இன்னொரு நாள் பேசலாம். அதே அந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. நீங்க அந்த மாதிரி அந்த உறவு பெயர்களுக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி பெயரை நாம் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது கூட ஒரு சிறப்பு நம்முடைய தமிழ்ல இருக்கு. எல்லாமே அதுல சிறப்பும் காரணமும் தான் சார். காரண பெயர், சிறப்பு பெயர், அதுதான் நிறைய நமக்கு. சிவகுமார் சார் இருக்காரா? ரிஃபாய் பாய் சார், ரவி சார் இருக்கீங்களா? ரவி சார் போயிட்டாரா? அவர் போயிட்டாரு. பிரசன்ன லட்சுமி சிவகுமார் சுமார் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன். வேண்டாம், அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்க பேசிருங்க சார். நாராயணமூர்த்தி, நான் ஒரு இது சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல, நான் இந்த மாதிரி வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாம் பத்தி சொன்னப்ப அவர்கள் வந்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டு வந்து மிக முக்கியமானது. அது வந்து நம்ம புறக்கணிக்க முடியாது. அதுல ஒருத்தர் விட்டு போச்சு, அந்த சீகன் பால்கு அப்படிங்கிறவர் வந்து இதுல டேனிஷ்ல இருந்து வந்தவர். அவர் அவரு வந்து தரங்கம்பாடிக்கு வந்தவர். வந்து பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சு முதல்ல வந்து பைபிளை வந்து தமிழ்ல வந்து உருவாக்குனது வந்து அவர் தான்.
இன்னைக்கு வந்து நீங்க இப்ப தமிழ்நாட்டுல நீங்க எத்தனை பைபிள் வந்து எத்தனை லட்சம் பிரதிகள் இருக்கலாம் எனக்கு தெரியாது. வந்து நீங்க அது முதல் தமிழ் இது வந்து அது இந்திய மொழியிலேயே வந்து முதல்ல உருவாக்குனது. அதை நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு செயல். அதை வந்து அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. அது ஒரு வகையில பார்த்தா அது வந்து தமிழ் அதனால வளர்ந்துருச்சு இன்டைரக்டா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம், மனசுல எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் வந்து தமிழை வந்து நேசிக்க ஆரம்பிச்சாங்க, தமிழை பார்க்க ஆரம்பிச்சாங்க, தமிழ்ல போனாங்க அப்படின்னாவே தன்னாலே அது வந்து ஈர்த்துரும், காந்த மாதிரி ஈர்த்துரும். அது அந்த தன்மை வந்து தமிழுக்கு உண்டு. ஆனா அன்றைய தமிழ் வந்து கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. இப்போ நீங்க தமிழ்ல பேசினா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தமிழ்ல நடத்தலாம் அப்படிங்கிறீங்க. அது ரொம்ப அருமையான முயற்சி. அது ஒரு தனித்தமிழ் இயக்கமே பெருஞ்சி தரனாரன் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிஞர் தலைமையில் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து முழுமை அடையல. அது மாதிரி தேவநாய பாவாணர் எழுதிய புத்தகங்கள் எல்லாத்தையுமே படிச்சீங்கன்னா இந்த தமிழின் பெருமையை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வந்து இப்படிப்பட்ட ஒரு மொழியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனால நீங்க திருக்குறளே வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்ததுக்கு காரணம் டாக்டர் மு வரதராசனார் தான். அவரு போட்ட உரைக்கு அப்புறம் தான் அது வந்து ரொம்ப எளிமையாச்சு, எல்லாரும் வாங்குற மாதிரி ஆச்சு, எல்லாம் படிக்கிற மாதிரி ஆச்சு. எத்தனையோ பேர்கள் உரை எழுதியிருக்காங்க. டாக்டர் மூவா தான் வந்து மக்களிடையே அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு காரணமா இருந்தார். அந்த எளிமை வந்து மிகவும் அவசியமானது. அதே மாதிரி பாரதியின் வந்து கவிதை வந்து மிக ஆரம்ப காலத்தில் வந்து மிக கடினமான கவிதையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதை வந்து மாத்திக்கிறாரு. அவர் யாரை பார்த்து மாத்திக்கிறாருன்னா, அவர் வள்ளலாரை பார்த்து மாத்திக்கிறார். ராமலிங்க அடிகளாரோட இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் மாத்திக்கிறாரு. ஓடி விளையாடு பாப்பாங்கிற அளவு சாதாரணமா கொண்டு வந்துட்டார். அது எதுக்கு சொல்றேன், இப்ப வந்து அவங்க ஒரு ஏதாவது ஓமையை காட்டி உதாரணம் காட்டி நம்ம மனசுல பதிய வைக்கணும் அப்படின்னு வந்து புலவரம்மா சொன்னாங்கல்ல, அது உண்மை. இதுல இது இல்லைன்னா வந்து டக்குன்னு ஏறாது அல்லது வாங்கிக்காது, உள்ள போகாது, அப்சர்வ் ஆகாது. அது மாதிரி அதாவது சிலப்பதிகாரத்துல வந்து கண்ணகி வந்து மதுரையை போய் நோக்கி போறப்ப அங்க மதில் சுவரை சுத்தி இருக்கிற கொடிகள் எல்லாம் வந்து அசையுது. அது வந்து என்ன சொல்ற மாதிரி வந்து இளங்கோவடிகள் எழுதியிருப்பாருன்னா, தயவுசெய்து நீங்க வந்துடாத, நீ வராத போ அப்படிங்கிற மாதிரி அந்த கொடிகள் பறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓமையை காட்டியிருப்பாரு. அது மாதிரி சில விஷயங்களை வந்து மனதில் பதிய வைக்கிறதுக்கு சில இது தேவைப்படுது. எப்படியோ தமிழ் வந்து தமிழுக்கு நிகர் வந்து தமிழ் தான். நன்றி நன்றி சார். சிவகுமார் சார் பேசுங்க. ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப சிறப்பு. ராதாகிருஷ்ணன் சார் வந்தாரு, இல்லைங்க நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, ரசிக்க தான் வந்தேன், ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றாரு பாருங்க. அற்புதம் சார், அற்புதம் சார். எவ்வளவு தகவலை கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் கேட்க கேட்க இனிக்குதான்ற மாதிரி இந்த தமிழை பத்தி நீங்க எல்லாம் பேச உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. இதெல்லாம் அதுவும் தமிழ் சுரங்கம் அம்மா அம்மா அப்படியே கொட்டுந்தா அணி இலக்கணம் மட்டும் வராது, அணி இலக்கணம் வேணும், வாழியலும் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் சிறந்த ஆசிரியரா இருந்திருக்கீங்க. நிச்சயமா அதோட சந்தேகமே இல்லை. அவ்வளவு அருமையா சொல்லி தர்றீங்க. எங்களுக்கு பிள்ளைகளா நினைச்சுட்டு பாடம் சொல்லி தர்றீங்க சார். நாராயணன் சார், நீங்க அருமையான ஒரு டாபிக் கொடுத்து அந்த அம்மாவை அந்த மாதிரி புதையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க பாருங்க. ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அது ஒண்ணுமே இல்லை, நான் பார்க்க வந்தா ரசிக்கிறோம், எவ்வளவு விஷயம் இருப்பாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். எனக்கு வந்து உற்சாகத்துக்கு காரணம் வந்து அந்த புலவர் அவங்க பேசின அந்த தமிழ் பற்று இருக்குல்ல, பற்று அந்த மொழி பற்று இருக்குல்ல, அது வந்து என்ன கொஞ்சம் பேச வச்சிருச்சு. வேற நாம இறுகி பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம். நாம ரொம்ப இறுக்கமா தான் இருக்கிறோம் பாரு. எல்லோருக்கும் சார், எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து இதுல வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. நான் ஒரு படிச்சதுல பிடிச்சதை மட்டும் போடுறேன். ஏற்கனவே ஸ்டீஃபன் சாரு இந்த 1 minute ப்ரோக்ராம் யாராவது வீடியோ பேசி அனுப்புங்கன்னு முதல்ல பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுல ஒரு மீள் பதிவா மட்டும் நான் மட்டும் சொல்றேன் சார். ஒரு நிமிஷம், அவ்வளவுதான். அப்புறம் இந்த ஆளுமைகள் அருமையான தமிழ் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்மளாம் அப்படி இப்படின்னு தானே தமிழ 50 வருஷம் ஆகி எவ்வளவு சங்கடப்பட்டு எப்படி படிச்சிருப்பாங்க பாருங்க. அது என்ன, நான் படிச்சதுல வந்து இந்த வே என்ற ஒற்றை தமிழ் எழுத்து
அல்லது தமிழ் சொல்லிற்கு மறைத்து வைத்தல் என்பது பொருளாகும். தாவரங்களின் வேரானது மண்ணுக்குள் ஓடி மறைந்து கிடப்பதாலேயே அது வேர் எனப்பட்டது. மறைந்திருந்து தாக்குவதாலேயே அவன் வேடன் எனப்பட்டான். வேட்டையும் அப்படித்தான். சுற்றிலுமிட்டு மறைத்து பாதுகாப்பதாலேயே வேலி எனப்பட்டது. வேய்தலும் அப்படித்தான். சுடுநீரில் மூலிகைகளை இட்டு அடர் துணி கொண்டு நம்மை மூடி மறைத்து அதனை முகர்ந்து நோயை போக்கும் நிகழ்வு வேது பிடித்தல் எனப்பட்டது. வேங்குழல் என சங்க இலக்கியங்கள் முதல் போற்றும் சங்க இலக்கியங்கள் முதல் போற்றும் பெண்ணில் அடர்ந்த கூந்தல் அப்படியே அவளது முழு உடலையும் கவிழ்ந்து மறைக்கக்கூடியதாகையால் அவ்வாறு கூறப்பட்டது. வேங்குழல்டா நம் உடலின் பாகங்களையும் மானத்தையும் மறைத்து காப்பாற்றுவதாலேயே அவ்வுடை வேட்டி எனப்பட்டது. வேகத்தை கூட வேதத்தை கூட மறை என்றுதான் தனித்தமிழில் கூறுகிறோம். இந்த வேங்கிற வார்த்தை நான் படிச்சது வரைக்கும் சார் எப்படிலாம் இருக்கு பாருங்க. ஒரு எழுத்து இன்னும் நிறைய எழுத்துகளுடைய மகிமெல்லாம் இருக்கும். ரொம்ப நன்றி சார். ஏதாவது ஒன்று சொல்றதுக்காக வேண்டிதான் இந்த குறிப்பை இப்ப வாசிச்சேன். ரொம்ப நன்றி சார். அருமையான இது. பிரசன்னா மேடம் இருக்கீங்களா? பேசுறீங்களா? எல்லாரும் கை இருக்கேன் சார். ஆமா, ரொம்ப அருமையான ஒரு இதை கொடுத்தாரு ரிஃபாய் பாய். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இல்ல சார், இது வந்து இந்த 1 மினிட்ல சொல்றதுனால எனக்கு இந்த கரெக்டா பிடிச்சது. ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கிறேன். எனக்கு அவர் வேவ் பத்தி பேசுறதுனால தான் மறைந்திருந்து பேசுறாரு. அப்படி ஒண்ணு இல்ல சார். ஆபீஸ்ல வந்த கலைப்பு முகம்லாம் வாடி போய் இருக்கு, அதனால முகத்தை காட்டல சார். ரொம்ப நன்றி. நான் ஒண்ணுமே சொல்ல, நீங்க சொன்னதுக்கு பதில் சொன்னேன். நன்றி நன்றி நன்றி. பிரசன்னா மேடம். வணக்கம் சார். சார், நான் தலைப்பை பார்த்ததும் நீங்க எழுத்துக்களை பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிரசன்டேஷன் காமிக்கும் பொழுது இந்த மாத்திரைகள் சொன்ன உடனே ஏதோ தொல்காப்பியத்துக்குள்ள போறீங்களோ, உடம்போடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு தொல்காப்பிய விதி. சரி, நீங்க அந்த அவ்வளவு தொல்காப்பியத்துக்குள்ள நம்ம போறோமா அப்படின்ற மாதிரி எனக்கு அது ஒரு தொல்காப்பியம் தான் நீங்க இன்னைக்கு டாபிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு காமிச்ச உடனே நினைச்சேன். ஆனா அடுத்தடுத்து நீங்க போகும்போது இப்படியும் இதுக்கு விளக்க முடியுமா அப்படின்றது உண்மையிலே நான் கம்ப்ளீட் பிளாங்க் அவுட். சரி, இந்த டாபிக் நீங்க இப்படி எடுத்துட்டு போவீங்க, அமுதாம்மா இவ்வளவு விளக்கம் கொடுப்பாங்கன்றது யோசிக்கவே இல்லை சார். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி நன்றி. அமுதாம்மாவை நம்பிதான் இந்த நிகழ்ச்சியே நடக்குது. எனக்கு வந்து அந்த தொல்காப்பியம் விதியெல்லாம் படிச்சிருக்கேன், தெரியும். ஆனா நீங்க இந்த உதாரணத்துக்கு சொன்னீங்க இல்லையா, இது ஆண் எழுத்து இது பெண் எழுத்து அந்த மாதிரி எல்லாம், அது வந்து எனக்கு உண்மையிலேயே நான் புதுசா இருந்தது. அந்த மாதிரி ஒரு விளக்கம் நான் கேட்டதில்லை. அதை கேட்கும் பொழுது இப்படி கூட படிச்சிருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்குமோ, நம்ம திருப்பி ஒரு தடவை எடுத்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா நான் பண்றேன் சார். நன்றி நன்றி நன்றிம்மா. நன்றி நன்றி சார். ஸ்டீஃபன் சார். பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. கல்யாணி மேடம் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். நான் மேடம் சொன்ன மாதிரி நானும் அந்த குடும்பெல்லாம் மொழிபெயர்த்து அப்பா அம்மா அப்புறம் பிள்ளைங்களை சொல்றது சார் முதல்ல கேள்விப்படுறேன் சார். அம்மாட்ட எல்லாம் படிக்காம போயிட்டோமான்னு பெரிய வருத்தம் இருக்குது. அருமையான இதுல அதாவது ஆரம்பத்துல இப்போ நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்த மாதிரி ஏதாவது இப்ப நம்ம வந்து பிசிக்ஸ் சயின்ஸ்ல கூட நிறைய சொல்லி தராங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் கான்வெக்ஸ் கான்கேவ் இதெல்லாம் வந்து கிட்ட குழி தோண்டி தூர குவி இப்படிதான் சொல்லி தந்தாங்க மனசுல பதியறதுக்காக வேண்டி. இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்மாட்ட தோண்டி தோண்டி எடுக்கணும். நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். நன்றிம்மா. நன்றி நன்றி சார். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். எல்லாம் பேசுறீங்களா சார்? பேசலாமா? வாங்க சார். இல்ல, எழுத்த ரொம்ப காவல் காக்கணுங்கிறாங்க. ஏன்னா இப்ப மலையாளம் இதுல எழுத்தான் ஒலி அதே ஒலியா இருந்தாலும் நமக்கு நிறைய மலையாள சொற்கள் அதே ஒலிப்பு இருக்கு. ஆனா அந்த எழுத்தை சென்னு ஒருத்தர் வந்து மாத்துனதுனாலதான் அது தனியா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதனால எழுத்து காப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் படிச்சேன். அது ஒண்ணு. அப்புறம் குறில், அதாவது சான்ஸ்கிரிட்ல எழுத்து இல்ல. முதல்ல எழுத்து வர்ற போது அங்க குறில் இல்ல. அதுக்காக
நம்மகிட்ட இருந்து அந்த ஏ அந்த மாதிரி குறில் இங்க இருந்தா இங்க போனதா சொல்றாங்க. 5 குறில் 5 எழுத்துக்களை இதெல்லாம் நான் படிச்சதுதான். அந்த நம்ம எழுத்தை ரொம்ப பாதுகாக்கணுங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. ஏன்னா மலையாளம் தனியா போனதுக்கே அது எழுத்தினுடைய சீர்திருத்தம்னா அந்த எழுத்தச்சன் பண்ணதாங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரிதான் கன்னடமும் எழுத்துக்கள்ல தான் மாறி இருக்கு. நமக்கு முதல்ல எழுத்துக்கள் இந்த 2000 ஆண்டுல ரொம்ப, அதாவது ராஜராஜன் வரைக்கும் முன்னாடியில இருந்த எழுத்துக்களை நீங்க பாத்தீங்கன்னா கோடு மாதிரி இருக்கும். நீங்க பாக்குற போது பிராமி எழுத்துக்கள்லாம் வேற மாதிரி இருக்கு, கோடுகளா இருக்கு. ஆனா அந்த சுழியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி தான் வந்திருக்கு. இது பெரிய சப்ஜெக்ட். கொஞ்சம் நம்மளால என்ன பண்ண முடியும்? தொன்மையில் இல்லை தமிழின் பெருமை, தொடர்ச்சியில் இருக்குதுங்கிறாங்க. அந்த தொடர்ச்சியை நம்ம கொஞ்சம் விடாம முயன்று பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும். இப்ப நான்லாம் சொல்ல ஒரு ஆங்கில சொல்லோ ஒரு வடமொழி சொல்லோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் யோசிச்சு பாக்குறேன் ஒரு செகண்ட் அதுக்கு தமிழ்ல ஏதாவது ஒரு நொடியில வேற இருக்கான்னு. அப்படி இல்லாட்டி ஆங்கில சொல்லையோ வடமொழி சொல்லையோ அப்படி பயன்படுத்திடுறோம். ஏன்னா மொழியினுடைய இது நமக்கு போய் சேரணுங்கிற ஒரு கருத்து இருக்கிறதுனால. ரொம்ப நன்றி, அருமையான நிகழ்ச்சி. வசந்தி மேடம். ஒன்னே ஒன்று சார், அதாவது இங்க வந்து நாங்க இப்போ புதுசா ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம் இந்த வருஷம், டிஸ்கவரிங் கல்ச்சர் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். அதில் வந்து நம்ம நாராயணமூர்த்தி சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஞாபகம் இருக்கா சார்? நீங்கள் எனக்கு எழுதி அது இந்த வருஷம் புக் வடிவமாக வருது. அதில் கம்ப்ளீட்டாக அந்த லிங்குவிஸ்டிக்ஸ் பார்ட் வந்து எழுத்து எப்படி ஆரம்பிச்சது, தமிழ் எழுத்துக்கள் எப்படி ஆரம்பிச்சது, எந்தெந்த கல்வெட்டுக்கள்ல இருந்து என்னென்ன எடுத்துக்கிட்டோம், இதை வந்து ஒரு ஹையர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அந்த ஒலி கம்பேரிட்டிவ் ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கோம். ஒரு அது கல்ச்சரோட கனெக்ட் பண்ணி, ஸோ கல்ச்சர்னா நதிக்கரை நாகரிகங்கள் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தமிழுடைய வளர்ச்சி அதை கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் நிறைய முயற்சி செய்கிறோம் இந்த தமிழை வந்து காப்பாற்றுறதுக்கும், தமிழை வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு 100 பேருக்கு போச்சா போட்டோம், அது அப்படியாவது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஸ்கூலில் 600 பேர் இருக்கிறாங்க, 625 பேர் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம். எங்கள் இந்த கல்ச்சர் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸை வந்து நம்ம ஆராயறதுக்கு, அதாவது இவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம வினய்திதான் சாரோட பொண்ணு ராஜி ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு டீச்சர் வந்து அதை முழுசும் பார்த்து அதில் இந்த சஜஷன்ஸ்லாம் கொடுத்து நாங்கள் அதை திருப்பி அவங்க கொடுத்த சஜஷன்ஸை வச்சு நாங்கள் திருப்பி கொஞ்சம் சரி பண்ணி அதை ரிவைஸ் பண்ணி அதை இப்போ கொண்டு வரோம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் கூட இவ்வளோ பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஓகே, நம்ம பண்ணுறாங்க, அது வந்து கட்டாய பாடமாக ஸ்கூலில் சொல்லி தந்துடுறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் போய் எஃபர்ட் எடுத்து நாங்கள் இவ்வளவு சொல்லி தரத்துக்கு வந்து எங்களுடைய தமிழ் பேஷன் தான் காரணம். நாங்கள் வந்து இதை எப்படியாவது அடுத்த இதுக்கு கொண்டு போகணும். இப்போ நம்ம இதில் வந்து பேசின ஒரு பொண்ணு அக்ஷரா தேவி மணிக்குமார் எங்கள் ஸ்கூலுக்கு தமிழ் டீச்சராக வருது. அந்த பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்கு, செகண்ட் இயர். ஆனால் எவ்ரி சண்டே வந்து எங்களுக்கு டீச் பண்ண போகிறது, மழலைக்கு போட்டிருக்கோம் அதை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் தமிழை வளர்க்குறோம் அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். வினய்திதான் சார் ஏதோ கை தூக்குனாங்க, அவங்க பேசிட்டோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். வசந்தி மேடத்துக்கு ஒரு கை தட்டுவோம் சார். அதாவது இவ்வளோ தமிழ் பணியை வந்து அமெரிக்காவில் செய்யறதுக்கு அவங்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும். தேங்க்ஸ். நான் கைது பாராட்டி சிம்பிள் போட்டேன். சரி சரி. நன்றி நன்றி. அருமை சார், ஒரு நல்ல நிகழ்ச்சி. அதாவது நம்ம வந்து தமிழ் ஆழமா பார்க்கறதுன்றது ஒரு தனி கலை தான். அது வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது. நான் அதுதான் ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம்னா, நம்ம பயன்படுத்துற சொற்கள் இல்லாத பயன்படுத்த வேண்டிய சொற்கள் நிறைய இருக்குது. நிறைய இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டிய சொற்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சொற்கள் எல்லாம் ஒரு சேகரிச்சு ஒரு நாள் பேசணும் அப்படின்றது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் சொற்கள்னே போட்டு நம்ம அதாவது பலரும் பயன்படுத்தாத இலக்கியங்கள்ல இருக்கிற புதிய சொற்கள், நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட புதிய சொற்களும் தெரியாத பல இலக்கியங்கள்ல இருக்கிற சொற்களையும் எடுத்து இதெல்லாம் சொற்கள், வெறும் சொற்கள் மட்டும் சொன்னா ஆளுக்கு ஒரு 10 வார்த்தை 20 சொற்கள் ஒரு 30 சொற்கள் சொன்னாவே அது ஒரு சொற்களஞ்சியம் ஆயிடும்.
அந்த மாதிரி ஒரு சொற்களஞ்சியமாகவும் பேசணுன்றது என்னோட விருப்பம். அது ஒரு நாள் செய்வோம். இது அதுக்கு முத்தாரமா இது வந்து முதல்ல இந்த நிகழ்ச்சி வந்து அமைஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நல்ல ஒரு நிகழ்ச்சி, நிறைய செய்திகள், இதை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு எப்படியெல்லாம் நம்ம தமிழ் எழுத்துக்கள் வந்திருக்கும், எப்படியெல்லாம் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் எவ்வளோ எவ்வளோ விளக்கம் இருக்கு, அது அந்த சொற்களுக்கும் என்னென்ன விளக்கம் இருக்கு. அமுதா மேடம் சொன்னதெல்லாம் ரொம்ப வியப்புக்குரிய விஷயங்கள், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அதுதான் இங்க முக்கியமான செய்தி. மற்றபடி உதாரணங்கள் வேற, இலக்கணங்கள் வேறன்றத நம்ம இங்க ஆழத்தமா சொல்லியிருக்கோம். அது பார்க்குறவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. அங்கங்க சொல்லி கொடுக்குறவங்களுக்கு அந்தந்த முறையில ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட எப்படி ஒவ்வொரு இடத்துல வாழ்வியல் முறைகள் மாறுதோ அதே மாதிரி சொல்லி கொடுக்குற பயிற்சி முறைகளும் மாறும். அந்த பயிற்சி முறைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி உதாரணங்கள் எடுத்துக்கலாம். மகிழ்ச்சி. ஒரு அருமையான நிகழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. உங்களுக்கும் அமுதா மேடம்க்கும் நன்றி. தேங்க்யூ சார். அமுதா மேடம் மிக்க ரொம்ப நல்ல அருமையாக அற்புதமான தகவல் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி.